நம பார்வதிபதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிகமேவும் கலியார வரும் யானை கடல் நாளும் மறவாமல் அழியாலும் மலர்தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் பலிதாய வினை கூட நினையாவே. பூலியர்கோன் வெப்பு ஒலித்த புகழியர்கோன் கலல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. மெய்யன்பர்களே, நம்மை எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கும் தில்லைக்கூத்தனின் திருப்பாதங்களையும் சைவத்தையும் தமிழையும் இதுவரை நமக்கு கட்டிக்காத்து கொடுத்து அருள் இருக்கும் சைவ மடாதிபதிகளின் பொன்னாட் திருவடிகளையும் இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் அடியார் பெருமக்களின் திருவடிகளையும் சிவனடியாக எண்ணி என் சென்னி மீது சூட்டிக் கொண்டு இன்றைய 7ஆம் திருமுறை சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் இதை பற்றி நாம் தொடங்கி தொடர்வோமாக. இன்று எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலம் திருக்கச்சூர் ஆலக்கோயில். முதல்ல தலத்தை பற்றி பார்த்தலாம். ஏன் இந்த ஊருக்கு திருக்கச்சூர் ஆலக்கோயில் என்று பெயர் வந்தது அப்படின்னா, நம்ம எங்க போகணும் அப்படின்னா, நம்ம மறுபடியும் அந்த அசுரர்களும் தேவர்களும் இந்த பார்க்கடலை கடைந்தார்கள் அல்லவா, அந்த கதைக்கு மறுபடியும், அந்த புராண கதைக்கு மறுபடி போக இருக்குது. அந்த அசுரர்களும் தேவர்களும் அந்த மந்தார மலையை மத்தாக கொண்டு வாசுகி பாம்பை அந்த மத்துக்கடையும் கயிறாக கொண்டு அந்த தேவர்களும் அசுரர்களும் என்ன செய்கிறார்கள், அந்த மந்தார மலையை வைத்து அந்த பார்க்கடலை அமுதம் வேண்டி அவர்கள் கடைகின்றார்கள். அது கடையும் போது என்ன செய்கின்றது, அந்த மந்தார மலை கீழே நழுவிடுகின்றது. நழுவும் போது அப்போது தேவர்கள் என்ன செய்கின்றார்கள்னா, அந்த மந்தார மலையை கடைவதற்கு கீழே ஒரு ஆதாரம் வேண்டும் என்றும் போது அப்போது நம்முடைய திருமால் என்ன செய்கின்றார்னா, அவர் கூர்ம அவதாரம் என்கின்ற அந்த ஆமை அவதாரம் எடுத்து கீழே இருந்து அந்த மத்தை தாங்குகிறார். அந்த மந்தார மலை மத்தாக தாங்குகின்றார். அந்த மந்தார மலையை வச்சு கடையும் போது என்ன செய்கிறார், முதுகில் வலி ஏற்படுகின்றது. அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. எனவே அவர் என்ன செய்கின்றார், அந்த சிவபெருமானிடம் வேண்டுகின்றார், பெருமானே, இந்த மந்தார மலையை தாங்கும் வண்ணம் எனக்கு நீங்கள் வலிமையை கொடுக்க வேண்டும் என்று பெருமானிடம் வேண்டுகின்றார். பெருமானும் அந்த மாதிரி அவருக்கு அந்த வலிமையை தந்து அந்த வலி இல்லாமல் அவருக்கு செய்து விடுகின்றார். திருமால் அமுதம் வேண்டி ஆமையா இருந்து பூஜித்த காரணத்தினால் இந்த ஊருக்கு கச்சூர் என்று பெயர் வந்தது. கச்சபம் அல்லது என்றால் ஆமை என்று, கச்சபம் கூர்மம் என்று சொன்னால் அதற்கு ஆமை என்று பெயர். இனிமேல் கச்சப ஊர் என்பது கச்சூர் என்று அது மாறிவிட்டது என்று சொல்லிவிட்டு, இது எங்கே இருக்கின்றது அப்படின்னா, இது செங்கற்பட்டுக்கு வடக்கே. சிங்கப்பெருமாள் கோயில் சொல்லுவாங்க, இல்லை எஸ்பி கோயில். சிங்கப்பெருமாள் எஸ்பி கோயில்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. அந்த சிங்கப்பெருமாள் கோயில் இல்லை வடமேற்கே 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இது தொண்டை நாட்டில் உள்ள அந்த தலங்கள். இந்த தொண்டை நாட்டில் உள்ள தியாகராஜர் சந்நிதியில் இந்த தலமும் ஒன்று. இந்த தல வரலாறு என்னன்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் திருக்கழுகுன்றத்திலிருந்து இங்கே வருகின்றார். அப்போது உச்சி வேலை ஆகிவிடுகின்றது. அவர் என்ன செய்கின்றார், அவருடைய பரிசனங்கள் வர காலம் தாழ்த்தி விட்டது. அப்பொழுது சுந்தரமூர்த்தி பெருமான் நம்முடைய கச்சூர் பரமசிவனை வணங்கி விட்டு அவர் என்ன செய்கின்றார், பசியாலும் தாகத்தாலும் களைப்பாலும் சோர்ந்து விடுகின்றார். சோர்ந்து என்ன செய்கின்றார், அந்த ஆலயத்திற்கு வெளியே அந்த கூர்ம தீர்த்தம் என்று தீர்த்தம் இருக்கின்றது. இந்த கூர்ம தீர்த்தம் நம்முடைய திருமால் வழிபடுவதற்காக ஏற்பட்ட தீர்த்தம். அந்த கூர்ம தீர்த்தத்துக்கு பக்கத்தில் 14 கால் உள்ள மண்டபம் இருக்கின்றது. அந்த மண்டபத்திலே களைப்போடு படுத்தி உறங்கி விடுகின்றார். அதை பெருமான் பார்க்கின்றார். பெருமான் பார்த்துவிட்டு என்ன செய்கின்றார், பெருமான் பிராமண வடிவம் கொண்டு அந்த அந்தணர்களுக்கு கூடிய அந்த வீதிகள் தோறும் சென்று அவர் சோறு இறந்து அவர் பெருமானுக்கு பசி ஆற்றுகின்றார். ஹலோ ஹலோ எனவே அவர் பெருமான் என்ன செய்கின்றார், தூங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த சுந்தரரை தட்டி எழுப்புகின்றார். அந்த கூர்முதயத்திற்கு ஏற்றாப்புல 14 கால் மண்டபம் இருக்கின்றது. அந்த மண்டபத்தில் தான் சுந்தர பெருமான் களைப்பால் தூங்கி விடுகின்றார்.
அவரை என்ன செய்கிறார், தட்டி எழுப்புகின்றார். தட்டி எழுப்பி அவருக்கு ஒரு வாழை இலையை இதில் இட்டு அதை தண்ணீர் தெளித்து சுத்தம் செய்துவிட்டு அவர் இறந்து கொண்டு வந்த அந்த சாப்பாட்டை அவருக்கு வந்து கொடுக்கின்றார். அப்போது சுந்தர பெருமான் வந்து இந்த சாப்பாடு வந்து பல வண்ணங்கள் இருக்கின்றது, பல நிறங்களில் இருக்கின்றது, பல சுவைகள் இருக்கின்றது, எப்படி ஐயா என்று அவர்கிட்ட கேட்கும்போது, ஐயா நீங்கள் வந்து மிகவும் பசியால் களைத்திருந்தீர்கள், நான் இதற்கு மேல் சமைத்து கொண்டு வந்து உங்களுக்கு இடுவதாக இருந்தால் என்ன செய்யும், தாமதமாகிவிடும். எனவே அடியார் பசியை வந்து என்னால் பொறுக்க முடியாது. எனவே நான் என்ன செய்கின்றேன், அந்த அந்தணர்கள் வீடு தோறும் சென்று, நீங்கள் வந்து பிறப்பால் வந்து சைவ சிவாச்சாரியார், எனவே நானும் என்ன செய்கிறேன், அந்தணர்கள் வீடு தோறும் சென்று இறந்து வந்து உங்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லும்போது நம்முடைய சுந்தர பெருமானுக்கு அந்த நன்றி உணர்வு வந்து தாங்க முடியவில்லை. நம்முடைய பசியை பார்த்து ஒரு அந்தனர் வந்து இந்த மாதிரி நமக்கு சாப்பாடு பரிமாறுகின்றே என்று பெருமான் வந்து அவர் மனம் நெகிழ்ந்து போகின்றார். அந்த சாப்பாடை சாப்பிட்டு விட்டு தாகம் தீர்ப்பதற்காக சிவபெருமான் தண்ணீரும் கொடுக்கின்றார். கொடுத்து விட்டு அந்த கூர்ம தீர்த்தத்தில் அவர் கை கழுவதற்காக அங்கு செல்கின்றார். அந்த செல்லும் போது பெருமான் என்ன செய்கின்றார், அப்போது மறைந்து விடுகின்றார். மறைந்து விடும்போது அப்பொழுதுதான் நம்ம சுந்தர பெருமானுக்கு தெரிகின்றது, இதுவரை நமக்கு வந்து உணவு வந்து இறந்து கொண்டு வந்தது நம்முடைய சிவபெருமான் தான். ஏற்கனவே குறுகாவூர் வெள்ளடையில வந்து அவர் வரும்போது என்ன செய்கின்றார், அங்கிலிருந்து ஒரு சோலை புலிலை வந்து அமைப்பார், தண்ணீர் பந்தலை வந்து அமைப்பார், அங்கே சாப்பாட்டுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் படைப்பார். அது வந்து குறுகாவூர் வெள்ளடையில வந்தது. இது வந்து பெருமான் வந்து இவருக்காக மட்டும் போய் சாப்பாட்டை இறந்து கொண்டு வந்து இந்த பிச்சை ஏற்று வந்து கொடுத்த தலம். எனவே இவருக்கு வந்து விருந்திட்ட நாதர் என்ற பெயரும் வந்து உண்டு. எனவே பெருமான் வந்து அந்த சுந்தர பெருமானுக்காக அந்த சாப்பாட்டை வந்து இறந்து கொண்டு வந்தார் என்பது இந்த தல வரலாறு. தலத்தின் அமைப்பை பற்றி வந்து பார்க்கலாம். இது வந்து கிழக்கு நோக்கிய கோயில். இதற்கு வந்து ராஜகோபுரம் வந்து கிடையாது, சுதை சிற்பங்கள் மட்டும் உண்டு. அந்த கோவிலுக்கு எதிர்த்தாற்பலே நான் சொன்னது போல கூர்ம தீர்த்தம் என்ற அந்த தீர்த்தம் வந்து இருக்கின்றது. அந்த கூர்ம தீர்த்தம் தான் திருமால் வந்து வழிபாடு செய்வதற்கு ஏற்பட்ட தீர்த்தம். அதற்கு எதிர்த்தாற்பல என்ன இருக்குன்னா அந்த 16 கால் மண்டபம் வந்து இருக்கின்றது. அங்குதான் சுந்தர பெருமான் வந்து தன்னுடைய கலைப்பாரி சாப்பிட்ட இடம். அதுக்கு நம்ம கோயிலுக்கு உள்ளார போகிறோம். உள்ள போனால் முதல்ல கிழக்கு வெளி பிரகாரம் இருக்கும். அதுக்கப்புறம் வழக்கம் போல நம்முடைய கொடிமரம், கொடிமரத்து நந்தி, பலிபீடம் அது இருக்கும். அப்புறம் வலம் வரும்போது அங்கே தெற்கு வெளிப்பிரகாரம் இருக்கும். அங்கே தெற்கு வெளிப்பிரகாரத்துக்கு போனோம்னா அங்கே வந்து 27 தூண்களை உடைய ஒரு மண்டபம் இருக்கும். இந்த நட்சத்திர மண்டபம் என்று சொல். நட்சத்திரங்கள் வந்து அஸ்வினி முதல் இந்த ரேவதி வரையில் மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அதுக்கு அறிகுறியாக 27 தூண்களை உடையது அந்த நட்சத்திர மண்டபம். இந்த மாதிரி எந்த நட்சத்திரம் நமக்கு அந்த நட்சத்திர மண்டபத்திற்கு கீழே சென்று நாம் வந்து வழிபாடு செய்யலாம். இது வந்து தலமரம் வந்து இங்கே வந்து ஆலமரம். இதனால்தான் ஆலக்கோயில் என்று பெயர் வந்ததற்கு ஒரு காரணம் வந்து தலமரம் வந்து ஆலமரமாக இருக்கின்றது. இந்த ஆலமரம் வந்து யாருக்கு உரியதுன்னா மக நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து உரியது. எனவே இந்த மக நட்சத்திரக்காரர்கள் இங்கு சென்று வழிபாடு செய்தால், முக்கியமாக பிரதோஷ வழிபாடு செய்தால் அவர்களுக்கு வந்து பலங்கள் வந்து மேல் மேலும் பெருகும் என்பது ஐதீகம். எனவே இந்த தலத்தின் பெயர் வந்து திருக்கச்சூர் ஆலக்கோயில். இறைவன் பெயர் வந்து விருந்திட்ட நாதர். இறைவி வந்து உமை அம்மை. அங்கே வந்து தியாகராஜ பெருமான் இருக்காரு, அவருக்கு வந்து அமுத தியாகேசர் என்று பெயர். ஏன்னா இங்கே வந்து அந்த அமுதம் வேண்டி அவர்கள் கடைந்தார்கள் இல்லையா, அதற்கு அமுத தியாகேசர் என்று பெயர். தீர்த்தம் வந்து கூர்ம தீர்த்தம். எனவே நம்ம வந்து கிழக்கு பிரகாரத்தை முடிச்சுட்டோம். இப்போ தெற்கு பிரகாரத்துக்கு போகிறோம். தெற்கு பிரகாரத்துக்கு போயிட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே மேற்கு பிரகாரத்துக்கு போகிறோம். மேற்கு பிரகாரம் போய் அந்த வடக்கு பிரகாரம் போது வடக்கு பிரகாரத்தில் வந்து கிழக்கு நோக்கிய முருகர் சந்நிதி வந்து இருக்கின்றது. அந்த முருகர் சந்நிதிக்கு பக்கத்திலேயே கிழக்கு பார்த்தார் போல அந்த விருந்திட்ட ஈஸ்வரர் அவருடைய சந்நிதி வந்து இருக்கின்றது. அந்த விருந்திட்ட ஈஸ்வரர் சந்நிதிக்கு வடக்கு நோக்கியது போல நம்முடைய சுந்தர பெருமானுக்கு ஒரு தனி சந்நிதி வந்து அமைத்து இருக்கின்றார்கள். இங்கே பக்கத்திலே தெற்கு நோக்கிய ஒரு பைரவருக்கு பைரவர் வழிபாடு வந்து அங்கு மிகவும் வந்து சிறப்பாக வந்து செய்கின்றார்கள். நம்முடைய அம்பாள் வந்து உமை அம்மை, கன்னி உமையாள், அஞ்சனாட்சி அம்மன். அஞ்சன் வந்து கருமையான நிறத்தை உடையவள். அம்பாள் வந்து நின்ற திருக்கோலம், 4 திருக்கரங்கள், மிகவும் அழகான வடிவம். எனவே மகாவிஷ்ணுவுக்கு வந்து அவர் பெருமான் வந்து நடன காட்சி அளிச்சுக்கிறார். எனவே அதை வந்து உபய விடங்கர் என்று சொல்வார்கள். 7 விடங்கத்தலங்களுடைய சப்த விடங்கத்தலங்கள் இருக்குது. இது வந்து உபய விடங்கத்தலமாக சொல்லப்படுகின்றது.
எனவே அந்த கூர்ம அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவுக்கு பெருமான் வந்து நடனம் காட்சி அளியது. அது வந்து உபய விடங்கள் என்று சொல்லப்படுகின்றார். அந்த நட்சத்திர தூண்னு சொன்ன இல்லைங்களா, இந்த தூண்ல ஒரு தூண்ல வந்து ஆமை உருவத்தில் நம்முடைய திருமால் வந்து சிவலிங்கத்தை வழிபாடு செய்யக்கூடியத அந்த உருவம் வந்து செதுக்கப்பட்டுள்ளது. இதுதான் அந்த கோயிலை பற்றியது. எனவே கோயிலில் வந்து பல வகை உங்கள் அன்பர்கள் ஒன்று வந்து கரக்கோயில், கொகுடி கோயில், மாடக்கோயில், தூங்கான மாடைக்கோயில், வைகல் மாடக்கோயில், அது மாதிரி பல கோயில்கள் வந்து இருக்கின்றன. இது வந்து ஆலக்கோயில், வந்து ஆலமரத்தை தலமாக உடையதால் இது வந்து ஆலக்கோயில் என்று சொல்வார்கள். ஆலக்கோயில் சொன்னால் இப்போ யாருக்குமே தெரியாது. அங்கே போய் தியாகராஜ சுவாமி கோயில்னா கேட்டால்தான் அங்கே உள்ளவங்களுக்கு வந்து தெரியும். ஆர்மைக்கு வந்து கூர்மம் என்று பெயர் உண்டு, அது கச்சபம் என்று பெயரும் உண்டு. அந்த கச்சபத்துக்கு ஈஸ்வரர் இருந்தால் பெருமானுக்கு வந்து கச்சப ஈஸ்வரர் என்று பெயர் வந்து இருக்கின்றது. எனவே தம்பிரான் தோழராகிய நம்முடைய நம்பியாரூரார் திருக்கழுக்குன்றத்தை இறைவனை வணங்கி திருக்கச்சூர் சென்று ஆலக்கோயிலில் அமர்ந்திருக்கும் அந்த பெருமானை வந்து தொழுகின்றார். பெருமானை தொழுது அந்த கோயிலுக்கு புறத்தே உள்ள அந்த 16 மண்டபத்தில் அவர் அந்த பசி வருத்தத்தினாலும் நடந்து வந்த சோர்வாலும் அந்த மதுரையில் தங்கி அப்பொழுது பெருமான் வந்து பசி மயக்கத்தால் தூங்கி விடுகின்றார். அப்பொழுது வன்தொண்டரின் பசி தீர்க்க வருகின்ற பெருமான் அந்தரல் வடிவுடன் திருவோட்டை கையில் தாங்கி வந்து, நீ பசியால் வருந்தி இருக்கின்றார்கள், உம்முடைய பசி வேர்க்கை நீங்க நாம் சோறு இறந்து கொண்டு வந்திருக்கின்றேன் என்று சொல்லி அவருக்கு சோற்றை வந்து பரிமாறுகின்றார். அப்போது நாவலூரும் அந்த அன்பு மிகுதியால் பெருமானை தொழுது வணங்கி அப்பொழுது தொண்டர்களுடன் உண்டு உணர்ந்திருக்கின்றார். அப்போது அந்தரல் வடிவில் வந்த பெருமான் வந்து அருகில் நிற்பவர் போல அறியாமல் மறைந்து விடுகின்றார். அப்பொழுது நம்முடைய நம்பியாரூரர், பெருமானே மறையவள் வடிவில் வந்து சேவடி வந்த எழுந்து அருளினார் என்று உணர்ந்து மனம் உருகி நன்றி பெருக்கால் கண்ணீர் மலை பாவி அருளியது என்று பெரிய புராணத்தில் ஏயர் புராணத்தில் 182வது புராணத்தில் வந்து இது சொல்லப்பட்டு இருக்கின்றது. எனவே தலம் வந்து திருக்கச்சூர் ஆலக்கோயில். வரலாற்று முறையில் வந்து 58, பன்முறையில் வந்து 41. அம்மை வந்து உமை அம்மை, அஞ்சனாட்சி, கன்னி உமையாள். அப்பர் வந்து விருந்திட்டநாதர், விருந்திட்ட ஈஸ்வரர், அமுத தியாகேஸ்வரர், கச்சபேஸ்வரர் என்ற கருத்தை சொல்லிவிட்டு இன்றைய பாடலுக்குள் வந்து நாம் செல்வோம். திருச்சிற்றம்பலம். பண் கொல்லி கவ்வானம். முதுவாய் ஓரி கதற முதுகாட்டு எரிகொண்டாடல் முயல்வானே, மதுவார் கொன்றை புதுவி சூடும் மலையாள் மகந்தன் மணவாளா, கதுவாய் தலையில் பழினி கொல்ல கண்டால் அடியார் கவலாரோ, அது யாம் அறிவதுவோ கச்சூர் ஆலக்கோயில் அம்மானே. வந்து பத உரை வந்து பார்க்கலாம். முதுவாய், முதுவாய்னா ஒரு பெரிய வாய். ஓரி, ஓரி என்றால் அந்த நரிகள். அது கதற, அது வந்து கதறுகின்றது அல்லது கூப்பாடு இடுகின்றது. அது எங்கே இருக்கின்றதுன்னா முதுகாடு, முதுகாடாகிய அந்த புறங்காடு அல்லது சுடுகாட்டில் வந்து அந்த பெரிய வாயுடைய அந்த நரிகள் வந்து அவை கூலை இடுகின்றன. அப்பொழுது பெருமான் என்ன செய்கிறான்னா, எரி கொண்டு ஆடல் முயல்வானே. அப்பொழுது அந்த நரிகளும் பேய்களும் சூழ பெருமான் அந்த இடுகாட்டில் அந்த எரி கொண்டு அந்த தீயை ஏற்றி கொண்டு அவன் ஆடுதல் செய்கின்றான். பெருமான் வந்து 5 தொழிலை விடைவிடாமல் நடத்த வேண்டும். இந்த 5 தொழில் இல்லை என்றால் இந்த உலக இயக்கம், உடல் இயக்கம், உயிர் இயக்கம் எல்லாம் நின்றுவிடும். எனவே பெருமானின் ஆடல் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். எனவே பெருமான் வந்து அந்த 5 தொழில் என்கின்ற அந்த கூத்தை, அந்த ஆடுதலை வந்து செய்கின்றான். மதுவார் கொன்றை புதுவி சூடும் மலையாள் மகந்தன் மலவாளா. மதுவார் கொன்றை, அங்கே தேன் வந்து நிறைந்திருக்கின்றது. மது என்கின்ற தேன் வந்து ஆழ்ந்திருக்கின்றது, நிறைந்திருக்கின்றது. எங்கேனா அந்த கொன்றை மலர்ல. அந்த கொன்றை மலர் வந்து புதுவான கொன்றை மலர், புது கொன்றை மலர். அந்த புதுவான பூவை வந்து பெருமான் வந்து சூடுகின்றார். எனவே தலையில் வந்து பெருமான் அந்த பிரணவ புஷ்பம் என்கின்ற அந்த கொன்றை மலரை வந்து பூசி சூடியிருக்கின்றார். அதில் வந்து மதுவாகிய தேன் வந்து ஒழுகி கொண்டிருக்கின்றது. அவர் யார் என்றால் மலையான் மகள்தன் மணவாளா. அவர் யார் என்றால் அந்த இமயவளவான் பெற்றெடுத்த அந்த உமையம்மையின் கணவராகிய அவர் மணவாளர். அவர் எங்கே இருக்கின்றனா, கதுவாய் தலையில் பழினி கொல்ல
கண்டால் அடியார் கவலாரோ. நீ என்ன செய்கின்றார், ஒரு ஓட்டை, பிச்சை ஓட்டை வந்து நீ எடுத்து சென்றுகின்றார். அந்த ஓடு எப்பேற்பட்டதுன்னா அது வந்து உடைந்த ஓடு. அப்பேற்பட்ட உடைந்த ஓட்டில் நீ பழி கொள்ள அதை வந்து அடியார்கள் பார்க்கின்றார்கள். இந்த அடியார்கள் பார்த்தால் அவருடைய மனம் வந்து கலங்காதா, அவர்கள் வந்து கவலை கொள்ள மாட்டார்களா? உண்மை அடியார்கள் அல்லவா? இந்த உண்மையார்கள் என்ன, நீ உடைய திருவடி இந்த மண் மீது சுமந்து அந்த உச்சி பொழுதில் போய் என பிச்சை ஏற்றி எனக்காக கொண்டு வந்தாயே பெருமானே, அதை பார்த்தால் அடியனாக எனக்கு வந்து ஒரு கவலை வராதா, எனக்கு வந்து கலக்கம் வராதா என்று கேட்கிட்ட. அதுவோ யாம் அறிவது கச்சூரமானே, அப்பேற்பட்ட உன்னை வந்து நான் எப்படி பெருமானே நான் அறிய முடியும் என்ற அந்த கருத்தை வந்து இந்த முதல் பாட்டில் வந்து சொல்கின்றார்கள். எனவே இந்த எல்லா ஊருக்கும் வந்து ஊரின் பெயர் வந்து ஒன்றாக இருக்கும், அந்த கோயிலின் பெயர் வந்து ஒன்றாக இருக்கும். எனவே இந்த திருக்கச்சூர் என்பது அந்த தலத்தின் பெயர், அந்த ஊரின் பெயர். ஆலக்கோயில் என்பது கோயிலின் பெயர். உதாரணமா நம்ம வந்து கைலைன்னு சொன்னா, கைலை என்பது அந்த தலத்தின் பெயர், ஊரின் பெயர். அங்க சிவபுரம் தான் பெருமான் எழுந்திருக்கக்கூடிய அந்த கோயில் இருக்கக்கூடிய இடம். கைலைக்கு அந்த மாதிரி, இந்த கச்சூருக்கும் அந்த மாதிரி, கச்சூர் என்பது தலத்தின் பெயர், ஆலக்கோயில் என்பது அந்த கோவிலின் பெயர் என்று சொல்லிவிட்டு இரண்டாவது திருப்பாடலுக்குள் வந்து நாம் செல்லலாம். கச்சேர ஒன்று அறையில் அசைத்து கலலும் சிலம்பும் கழிக்க பழிக்கென்று உச்சம் போதா ஊர் திரிய கண்டால் அடியார் உருகாரே இச்சை அறியோம் எங்கள் பெருமான் ஏழேல் பிறப்பும் எனையாழ்வாய் அச்சம் எல்லா கச்சூர் வடபால் ஆலக்கோயில் அம்மானே. எங்கள் பெருமான்லேருந்து பாடப்பிச்சுக்கலாம். எங்கள் பெருமானே, எங்களுக்கு தலைவனே, எங்களது இறைவனே, என்ன ஏழேல் பிறப்பும், எல்லோருக்கும் வந்து எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் என்று மாணிக்கவாசர் வந்து சொல்கின்றார்கள். எனவே நமக்கு வந்து 7 வகையான பிறப்பு இருக்கின்றது. தாவரம், நீர்வாழ்வன, ஊர்வன, விலங்குகள், பரப்பன, மனிதர்கள், தேவர்கள் என்று 7 வகையான பிறப்பு இருக்கின்றது. அது மாதிரி நான் வந்து எந்த வகையான பிறப்பு நான் எடுத்தாலும் சரி, நீ என்ன செய்ய, என்னை ஆளக்கூடியது யார், எனக்கு ஆண்டவனாக இருக்கக்கூடியது யார் என்றால் நீதான். எனவே அந்த 7 பிறப்பும் நான் வந்து என்னை ஏற்கனவே எடுத்த எத்தனையோ பிறவிகளும் சரி, இனிமேல் பிறவி இருந்தால் அந்த பிறவிகளும் சரி, அந்த எல்லா பிறவிகளும் நீதான் என்னை ஆளாக கொண்டு, என்னை அடிமையாக கொண்டு நீ ஆள்பவன், நீ வந்து ஆள்பவன், நான் உனக்கு வந்து அடிமை. எனவே என்னை என்ன, எந்த பிறவிலும் என்னை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும். இந்த பிறவியில் தடுத்து ஆட்கொண்டு விட்டாய், இனிமேல் ஒரு பிறவி இருந்தால் என்ன செய்யணும், மறுபடியும் என்னை வந்து ஆள வேண்டும். 7 பிறப்பும்னா 7 வகையான பிறப்புகள் என்று கொள்ளலாம். இன்னொன்னா, இனிமேல் எழக்கூடிய ஒவ்வொரு பிறப்பும், எந்த பிறப்பு எழுந்தாலும் சரி, அப்பொழுது பெருமானே நீ என்னை மறக்காமல் வந்து ஆட்கொள்ள வேண்டும். நீ வந்து எங்கே இருக்கின்றனா, அச்சம் இல்லா கச்சூர் வடபால். நீ எங்க இருக்குன்னா, திருக்கச்சூரின் அந்த வட பகுதியின் உள்ள அந்த ஆலக்கோயில் இருக்கின்ற என் பெருமானே. எனக்கு என்ன சொல்லணும், எனக்கு நீ வந்து அச்சம் இல்லாதவன், சுடுகாட்டில் கூட நீ நடனம் ஆடக்கூடியவன், அதுபோல எனக்கு வந்து அந்த அச்சத்தை போக்குபவன் தான் நீ. பெருமானே, என்னுடைய அச்சத்தை வந்து நீங்க வந்து போக்க வேண்டும். இந்த வடபால் என்பது என்ன சொல்லலாம், வடபால்ங்கிறது வட பகுதி என்று ஒரு அர்த்தம் சொல்லலாம். இன்னும் வந்து வட விருட்சம், வட விருட்சம்னா அது வந்து ஆலக்கோயில வந்து சொல்லுவாங்க. இப்போ பார்க்கோம்னா நம்ம திருவெண்காடு, இந்த திருவெண்காடு வந்து காசிக்கு வந்து நிகரானது. அங்க வந்து விஷ்ணு பாதம் இருக்கும், திருவெண்காட்டில் வந்து ருத்ரபாதம் இருக்கும். அந்த விஷ்ணு கயாவில் செய்யக்கூடிய அந்த நம்முடைய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய அந்த திதிகள் கடன்களை விட இந்த திருவெண்காட்டில் ருத்ரபாதத்தில் செய்வது, அங்க வந்து என்ன, அங்க ஒரு ஆலமரம் இருக்கும், அதை வந்து வட விருட்சம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி காசி கயாவிலையும் அந்த வட விருட்சம் என்கின்ற அந்த ஆலமரம் வந்து இருக்கின்றது. எனவே வடபால் என்பது அந்த வடக்கு பக்கத்தையும் குறிக்கும், அந்த வட விருட்சமாகிய அந்த ஆலமரத்தையும் குறிக்கும். இதே ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தின் கீழ் தான், தல மரத்தின் கீழே தான், தல விருட்சத்தின் கீழ் தான் பெருமான் வந்து எழுந்தருளிப்பார். எங்கள் ஊராகிய அந்த மயூரத்தில் பெருமான் எங்கன்னா அந்த மாமரத்தின் கீழே வந்து எழுந்திருப்பார். இந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் வந்து அந்த வேப்ப மரத்தின் கீழ் வந்து எழுந்திருப்பார். அதை வந்து ஆதி மயூரநாதர், ஆதி வைத்தியநாதர் என்று சொல்வார்கள். அதுதான் ஆதியில் ஏற்பட்டது. அதுபோல நீ என்ன செய்கின்றன்னா, திருக்கச்சூரின்
வடபகுதியின் கருவில் அந்த வட விருட்சம் என்கின்ற அந்த ஆலமரத்தின் கீழே அந்த ஆலக்கோயில் வந்து நீ எழுந்திருக்கின்றார். நீ எனக்கு வந்து அச்சத்தை வந்து போக்கியவன், என் பசியை வந்து போக்கியவன், என் பிறவி பிணியை வந்து நீ போக்கியவன். நீ என்ன எப்ப இருக்கின்றால் கச்சேர் அற ஒன்று அறையில் அசைத்து. என்ன பண்ண, நீ ஒரு அழகிய பாம்பு. ஏர்னா அழகு, ஏறார் இளங்கிலேயே எங்கள் பெருந்துரைக்கோன் அப்படின்னு பார்ப்போம். அந்த ஏர்னா வந்து அந்த அழகை குறிக்கும். இந்த ஏர் அரவு, அந்த அழகிய அந்த அறவாகி அந்த பாம்பை என்ன பண்ணிருக்கிற கச்சாக நீ வந்து இடுப்பில் கட்டியிருக்கின்றார். எனவே இந்த கச்சூருங்கிறதுக்கு இதுவும் வந்து ஒரு காரணமாக சொல்லலாம். பெருமான் வந்து கச்சையாக அந்த ஆழம் என்ற விஷயத்தை உடைய பாம்பை எடுத்ததால திருக்கச்சூர் என்று சில பேர் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அந்த அழகிய பாம்பை ஒன்றை நீ கச்சாக கொட்டி கொண்டு என்ன செய்கின்றார்கள், கலலும் சிலம்பு கழிக்க. நீ என்ன பண்ற, இந்த எனக்காக நீ வந்து பிச்சை எடுப்பதற்காக இறப்பதற்காக நீ வந்து சென்றாய். அந்த முறை செல்லும் போது நீ என்ன செய்கிறாய், அந்த காலில் உள்ள சிலம்பு வந்து ஒலிக்கின்றது. ஒலிக்கின்ற பலி கொன்று உச்சம் போதா. நீ எப்ப எனக்காக வந்து இறப்பதற்காக சென்றாய் என்றால் உச்சம் போதா, சூரியன் வந்து உச்சியில இருக்கான். அந்த உச்சி பொழுதுல வந்து நீ என்ன செய்கின்றார், அந்த ஞாயிறு உச்சியில் எடுக்கும் போது நீ பிச்சைக்கென்று ஊர்தோளும் நீ திரிந்ததை நினைத்தால் என்னுடைய மனம் வந்து உருகாதா? நான் வந்து உண்மையான அடியவன் இல்லையா? எனவே அந்த மாதிரி கேள்விப்பட்டால் மற்ற அடியவர்களும் மனம் உருகாதா? பெருமான் வந்து அந்த சுந்தரருக்காக இப்படி போய் அந்த உச்சி பொழுதில் வந்து தன்னுடைய வீரக்கடல் ஒலிக்க காலுடன் நடந்து சென்றாரே என்று அதை அடியார்கள் தெரிந்தால் அவர்கள் என்று இந்த அடியார் மனம் வந்து உருகும். இந்த அடியார் மனத்தை உருகுவதற்காக நீ இந்த மாதிரி நடந்து சென்றாயா? இச்சை அறியும், உன்னுடைய விருப்பம் என்னப்பா? நான் வந்து ஆன்மா, எனக்கு வந்து இச்சை கிரியை ஞானம் என்ற 3 இருக்கின்றது. நீ பரமான்மா, உனக்கும் வந்து இச்சை கிரியை ஞானம் இருக்கின்றது. என்னுடைய இச்சை வந்து எனக்கு தெரியும், நான் என்னத்துல விருப்பப்படுறேன்னு என் மனசுக்கு வந்து நல்லா தெரியும். ஆனா உன்னுடைய இச்சை என்ன? இச்சை அறியும், உன்னுடைய விருப்பம் என்ன பெருமானே என்று நான் அறிய மாட்டேன். எனவே எங்கள் பெருமான் நீ என்ன செய்யறோம், இதே என்னுடைய வேண்டுகோளாக ஏற்றுக்கொண்டு நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், என்னுடைய ஒவ்வொரு பிறவியிலும் என்னை ஆட்கொள்ள வேண்டும். இந்த பிறவி இல்லாமல் இந்த அடியவர்கள் எடுக்கக்கூடிய எந்த பிறவியாக இருந்தாலும், அது தாவரமாக இருந்தாலும் சரி, நீர்வளவனாக இருந்தாலும் சரி, ஊர்வனாக இருந்தாலும் சரி, படப்பனாக இருந்தாலும் சரி, விலங்காக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, தேவர்களாகவும் இருந்தாலும் சரி, அந்த தேவர்கள் விஷ்ணுவுக்காக தான் இது செஞ்சேன். என்ன அல்ல, எந்த பிறவில் 7 பிறவி எந்த பிறவி வந்தாலும் என்னை நீ ஆட்கொள்ள வேண்டும் என்பது அந்த 2வது பாடலின் திரண்ட கருத்து. அடுத்து 3வது திருப்பாடல். சால கோயில் உளனின் கோயில் அவையின் தலைமேல் கொண்டாடி மாலை தீர்ந்தேன் வினையும் துறந்தேன் வானோர் அறியா நெறியானே. கோல கோயில் குறையா கோயில் குளிர்பூங்கச்சூர் வடபாலை ஆழ கோயில் கல்லால் நிழல்கீழ் அறங்கள் உரைத்த அம்மானே. இந்த கடைசி வார்த்தை தான் எனக்கு வந்து கொடுக்கப்பட்டது. கல்லால் நிழல் கீழ் அறங்கள் உரைத்த அம்மானே என்று சொல்கின்றார்கள். அந்த 2வது வரியில வந்து 2வது பதிகம், வானோர் அறியாத நெறியானே. பெருமானே, உன்னை யாரால் அறிய முடியும்? அந்த 7 பிறவில வந்து உயர்ந்தது வந்து மனித பிறவி. அந்த மனித பிறவியை விட உயர்ந்தது வந்து அந்த தேவர் பிறவி. அந்த தேவர் பிறவியால் உன்னை வந்து அறிய முடியுமா? இந்த திருமாலும் பிரம்மனும் பக்கத்திலேயே வந்து நிற்கின்றார்கள். பக்க நின்றார் அறியாத பரமனை என்று திருமணர் வந்து சொல்வார். 2 பக்கத்திலேயே வந்து ஒரு பக்கம் பிரம்மன் இருக்கின்றார், இன்னொரு பக்கம் வந்து திருமால் இருக்கின்றார். அதை வந்து திருமூர்த்தி வடிவம், மும்மூர்த்தி வடிவம் என்று சொல்வார். திருமூர்த்தி மலை என்ற ஒரு மலை வந்து இருக்கின்றது. ஏகபாத திருமூர்த்தினா நடுப்பகுதியில் சிவனுக்கு மட்டும்தான் அந்த கால் இருக்கும், ஒரு கால் இருக்கும். அதுல ஒரு பாகத்துல வந்து அந்த பிரம்மனும், ஒரு பாகத்தில் வந்து அந்த திருமாலும் இருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட அந்த பிரம்மனும் திருமாலும் அந்த இந்திரனாலும் 33 தேவர்களாலும் அந்த தேவர்களால் அறிய ஒண்ணாத நிலையை உடையவன். உடைய உண்மையான நிலையை, உடைய சொரூப நிலையை வந்து யாரால் வந்து அறிய முடியும்? அது வந்து சிவஞானிகள் மட்டும்தான் அதை அருந்து அனுபவிக்க முடியும். அதை வந்து வாய்விட்டு சொல்ல முடியாது. எனவே அந்த தேவர்களும் அறிய ஒண்ணாத நிலையை வந்து நீ உடையவன். நீ இருக்கின்ற கோயில் எப்பேற்பட்ட கோயில்? அது வந்து கோலக்கோயில். கோலக்கோயில் ரொம்ப அழகுமிக்க கோயில். கோலம் என்பது அழகை குறிக்கும். ஒன்று கோயில் வந்து கோலக்கோயில் மட்டுமா? அது வந்து
குறையா கோயில். அந்த கோயிலுக்கு நான் உள்ள வந்தேன், உன்னை வந்து நான் தரிசனம் பண்ணா என்னுடைய குறைகள் எல்லாம் வந்து போய்விடும். நான் யார்? நான் வந்து குறையுடைய ஆத்மா. இந்த குறையுடைய ஆத்மா நீ யார்? நீ வந்து நிறைவுடைய பூரண பொருள். நீ வந்து பரம்பொருள், சிவபரம்பொருள். இந்த சிவபரம்பொருள்ல வந்து உங்ககிட்ட ஏதாவது குறைவு இருக்குமா? குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே என்று சொல்வார்கள, உங்ககிட்ட எந்த குறைவுமே கிடையாது. ஏன்னா வந்து நீ வந்து பூரண பொருள், நீ வந்து டோட்டல், நான் வந்து ஃப்ராக்ஷன். நீ வந்து முழுமை, நான் வந்து பின்னம். பின்னமாகிய நான் வந்து முழுமைக்குள் அடங்கினா எனக்கும் வந்து அந்த முழுமை கிடைக்கும். அப்ப எனக்கு என்ன ஆகும்? அப்ப எனக்கும் வந்து இந்த குறை வந்து எதுவும் இருக்காது. அது வரைக்கும் என்ன ஆகும்னா என் மனசு வந்து குறைபட்டுக்கிட்டே தான் இருக்கும். பெருமானே நான் இவ்வளவு தூரம் வழிபாடு பண்றேனே, எனக்கு பிரார்த்தனைக்கு நீங்க வந்து கேட்கலையே, எனக்கு இந்த மாதிரி குடும்ப பிரச்சனை இருக்கு, பொருளாதார பிரச்சனை இருக்கு, அந்த மாதிரி மனசு வந்து புலம்பிக்கிட்டே தான் இருக்கும். மனசு எப்பயும் குறைய தான் பார்க்கும். ஆனா அந்த ஆன்மா என்ன செய்யும்? உன்னோட சேர்ந்த அது முழுமை அடைந்து விடும். அது சித்தமலம் எடுத்தால் அதுவும் சிவமாகி முழுமையை அடைந்து விடும். அதான வந்து பிரம்மசூத்திரம் சொல்ல, அங்கிருப்பதும் பூரணம், இங்கிருப்பதும் பூரணம், பூர்ணத்திலிருந்து பூர்ணத்தை எடுத்த பிறகு மிஞ்சி இருப்பதும் பூரணம் என்று பிரம்மசூத்திரத்துல இந்த முதல் அணுவாக அந்த மாதிரி தான் அனுப்புவோம். பூர்ணம் அரக, அங்கிருப்பதும் வந்து பூர்ண பொருள், முழுமை பொருள். பூர்ணம் இதக, இங்கிருப்பதும் வந்து பூர்ண பொருள். அது மாதிரி பூர்ணத்திலிருந்து பூர்ணத்தை எடுத்து விட்டால் அப்போது எஞ்சி இருப்பதும் பூரணம். அப்படின்னா பூர்ணத்துக்கு உள்ளதான் எல்லாமே இந்த அடங்கி இருப்பது என்பது கருத்து. பூர்ணத்திலிருந்து பூர்ணத்தை வந்து எடுக்க முடியாது. அந்த பூர்ணத்துக்குள் தான் அந்த பொருள்கள் எல்லாமே அடங்கி இருக்கின்றன என்று அந்த பிரம்மசூத்திரம் வந்து தெரியும். அதுதான் குறைவு, தான் குறைவில்லாத நிறைவு. அது எங்க இருக்குன்னா, குளிர் பூங்கச்சூர் வடபாலை, இந்த குளிர்ந்த சோலைகள் நிறைந்த அந்த கச்சூர் என்கின்ற அந்த ஆலக்கோயிலின் வடபாலில் நீ எழுந்திருக்கின்ற பெருமானே, கல்லால் நிழல் கீழ் நீ எங்க இருக்குன்னா இந்த கல்லால மரத்தின் கீழே நீங்க எழுந்து அருளிருக்கின்றார். எழுந்து நீ என்ன செய்தார்? அறங்கள் உரைத்த அம்மானே, இந்த கல்லால் நிழல் கீழ் வந்து நீ எழுந்து எழுந்தார். உனக்கு வந்து சிஷ்யர்களாக 4 பேர்கள் வந்தார்கள். சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் என்ற அந்த 4 முனிவர்களுக்கு நீ என்ன செய்தால்? இந்த கல்லால் மலர் கீழே நின்று நீ அந்த அறங்களை வந்து உரைத்தார். கல்லால் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே என்பது நம்முடைய சிவஞான போதத்தின் மங்கள சூத்திரம். அதற்கு வந்து பொருள் சொல்லும் போது நம்முடைய சிவஞான முனிகள் வந்து எப்படி பொருள் சொன்னா, இப்ப கல்லால்னா கல்லால மரத்தின்னு நம்ம சொல்லுவோம். அவர் என்ன செய்தார்? அந்த அருளே வடிவான கல்லால் மரம் என்று அதற்கு வந்து நம்ம சிவஞான சுமையில் வந்து உரை கூறுகின்றார். ஏன்னா பெருமான் வந்து எங்கன்னா அவன் அமர்ந்திருக்கின்ற இடம் எல்லாமே வந்து திருவருள் தான். அம்பாள் தான் அவனுக்கு திருமேனியாக இருக்கின்றார்கள். எனவே அவன் அமர்ந்திருக்கின்ற எல்லாமே அவனுடைய அங்கம், பிரத்யங்கம், சாங்கம், உபாங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த 4ம் எல்லாமே வந்து அருளை உடையதுதான். பெருமான் செய்வது எல்லாமே அருள் தான். நமக்கு பிறப்பை கொடுப்பதும் வந்து அருள் தான், காப்பதும் வந்து அருள் தான், ஒடுக்குவதும் அருள் தான், மறைப்பதும் அருள் தான், அருள்வதும் அருள் தான். எனவே அவன் எதை செய்தாலும் அந்த உயிர்களுக்கு அருள் செய்வதற்காக தான் செய்கின்றான். இந்த அருள் செய்வதற்கு ஒரு மூலம் வேண்டும் இல்லையா? அதுக்காக மூலமாக 4 முனிவர்களை அவர் வந்து தேர்ந்தெடுக்கின்றார். இந்த தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வந்து அந்த வேதத்திலும் ஆகமத்திலும் உள்ள அந்த அறங்களை வந்து பெருமான் வந்து உரைக்கின்றார். இந்த கல்லால் நிலமரத்தின் கீழே நீ அந்த அன்றால நிழல் கீழ் அருமறைகள் தான் உரைத்தாய் என்று சொல்றேன். அந்த 4 முனிவர்களுக்காக சனகர், சனாதர், சனத்குமாரர். அந்த சனத்குமாரிலிருந்து தான் நமக்கு வந்து என்ன செய்யும்? அந்த அகச்சந்தான மரபு வந்து வரும். பெருமான்கிட்ட இருந்து நம்ம நந்தியம் பெருமான் வந்து நம்முடைய இந்த அறங்களையும் ஆகமங்களையும் வந்து கேட்பார். அந்த நந்தியம் வந்து சனற்குமாரர், சனற்குமாரிலிருந்து நம்முடைய சத்தியஞான தரிசனிகள், சத்தியஞான தரிசனிலிருந்து இந்த பரஞ்சோதி முனிவர். இது வந்து அகச்சந்தான மரபு. அப்புறம் பரஞ்சோதி முனிவர் என்ன செய்கின்றார்? வான்வழியாக அகத்தியரை சந்திக்கும் போது அங்கு திருவெண்ணைநல்லூரில் வந்து மெய்கண்டாரை வந்து பார்க்கின்றார். அப்போது அவருடைய பெயர் ஸ்வேதவன பெருமாள். அவருக்கு வந்து அவர் என்ன செய்கின்றார்? இப்பேற்பட்ட பக்குவமுடைய குழந்தை இருக்கின்றது என்று அந்த குழந்தையை வந்து அவரை ஈர்க்கின்றன. அவருக்கு போய் ஒரு உபதேசம் செய்து அந்த ஸ்வேதவன பெருமாள் என்ற அந்த திருநாமத்தை தீட்சை செய்யும் போது என்ன செய்வார்கள்? அந்த நாமத்தை வந்து மாற்றுவார்கள். இன்னும் அப்போது அவளுக்கு அதை மெய்கண்டார் என பரஞ்சோதி முனிவரின் அவருடைய குரு யாருன்னா அவர் சத்திய ஞான தரிசினி. எனவே அந்த சத்தியம் என்பதை அதை மெய் என்றும் அதை தரிசித்தவர்கள் என்று காண்தல். பெருமானை போய் நான் தரிசித்தேன காண்பது, அதை மெய்கண்டார் என்று தீட்சாநாமம் கொடுத்தார்.
மெய்கண்டாலேருந்து அருள்நந்தி சிவம், மறைஞான சம்பந்தர், ஓமபதி சிவம், அதுலேருந்து பல மரபுகள் வந்து கீழே வந்து வந்திருக்கின்றது. இந்த கல்லால் நிழலுக்கில் இருந்து பெருமான் வந்து அந்த அறங்களை வந்து உரைத்தார். அப்பேற்பட்ட ஒரு கோயில் என்னன்னா அது சால கோயில். அது மிகவும் பெருமையுடைய கோயில், உளனின் கோயில். அது மாதிரி ஒரு பெருமை மிகுந்த கோயில் வந்து தமிழ்நாட்டில் நிறைய இருக்கு. அந்த கோயில்களை எல்லாம் நான் என்ன போய் போய் ஒன்று ஒன்றா நான் வந்து தரிசனம் பண்ணேன். இப்போதான் என்ன செஞ்சேன், இது திருக்கழுக்குன்றத்துக்கு வந்து போனேன். திருக்கழுக்குன்றம் பார்த்துட்டு அது போல சால கோயில், உளனின் கோயில், அது போல பல கோயில்களில் வந்து நீ அடியவர்கள் பொருட்டு அங்கு எழுந்து அருள் பாலிக்கின்றாய். அது என்ன, அவற்றை எல்லாம் என் தலைமையில் கொண்டாடி. நான் என்ன செய்றேன், என்னுடைய பல கோயில்கள் இந்த மண்ணில் இருக்கின்றன, அவற்றை எல்லாம் என்ன செய்றேன், என் தலைமையில் வைத்து நான் என்ன செய்றேன், அதை புகழ்ந்து கொண்டாடி போற்றி வழிபட்டு மாலை தீர்ந்தேன். மாலை மாலை என்பது இந்த இடத்துல வந்து மயக்கை கொடுக்கும். திருமால் என்பதற்கு அந்த மாலை என்பதே மயக்கத்தை வந்து குறிக்கும். ஏன் வந்து திருமாலால் வந்து பார்க்க முடியலன்னா, அவர் வந்து மயங்கி கிடந்தார், அமுதக்கடல் பார்க்கடலில் மயங்கி கிடந்தார் என்று ஒரு கருத்தை வந்து சொல்வார்கள். மால் என்பது மயக்கத்தை வந்து குறிக்கும். எனவே மாலை என்ன, அந்த பகலும் இரவும் அது சந்திக்கின்ற இயக்கம். அது சந்திக்கின்ற நேரம், பகலும் இரவும் வந்து மயங்குகின்ற நேரம், பகலும் இரவும் கலங்குகின்ற நேரம், அதை சந்திக்கின்ற நேரம், அதை வந்து மயங்குகின்ற நேரம் என்று சொல்வார்கள். அதுதான் வந்து அதை சந்தி, அந்தி சந்தி என்று சொல்வார்கள். பகலும் இரவும் கலப்பது, மயங்குவது. இப்படி பூக்கள் வந்து கலங்கல, பல பூக்களை கலந்து நாம் பூமாலை தொடுக்கின்றோம் இல்லையா, அதுவும் வந்து மாலைன்னு சொல்றோம், பூமாலைன்னு சொல்றோம். அது என்ன, பூக்களின் கலப்பு. எனவே இந்த உலகம் என்பது என்னன்னா, நம்முடைய தொல்காப்பியர் என்ன சொல்றா, அது 5 பூதங்களின் மயக்கம் என்பார். இந்த நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என்ற அந்த பஞ்சபூதங்களின் அந்த மயக்கம்தான் இந்த உலகம் என்று சொல்ல. 5 பூதங்களின் மயக்கம்தான் இந்த உலகம் என்று தொல்காப்பியர் சொல்வார்கள். சித்தாந்தத்தின்படி சொன்னோம்னா, நம்முடைய ஆன்மா இருக்கின்றது, அந்த ஆன்மா வந்து மயங்கி கிடக்கின்றது. ஏன் மயங்கி இருக்குன்னா, அந்த ஆன்மா வந்து அறிவுடைய பொருள். அந்த அறிவுடைய பொருளாக இருந்தாலும் அது வந்து அறியாமைய அந்த ஆணவம் வந்து தொன்று தொட்டே பண்டு தொட்டே அது கலந்து இருக்கின்றது. எனவே அந்த அறிவு அறியாமையின் மயக்கம்தான் இந்த ஆன்மா. இந்த ஆன்மா அறிவு ஏன் இந்த மாதிரி மயங்கி கிடக்குன்னா, அந்த ஆணவத்தோடு கலந்திருக்கின்றது. அதான் வந்து இந்த மாலை தீர்ந்தேன், இந்த மயக்கம் தீர்ந்தேன். அப்போது என்ன செய்யறேன்னா, அந்த வினையும் வந்து துறந்தேன். இதுவரை நான் செய்திருந்த அந்த நல்வினை தீவினை அவற்றின் இருவகையான பயன்களையும் நான் இப்பொழுதே, உன்னை எப்பொழுது தரிசித்தேனோ அப்பொழுதே நான் என்ன செய்றேன், துறந்து விட்டேன், ஓட்டி விட்டேன், விரட்டி விட்டேன். எனவே இங்குள்ள இந்த திருக்கச்சூர் ஆலக்கோயில நான் வழிபட்டேன். வழிபட்டதனால் என்ன செய்கின்றார், நீ இறந்து எனக்கு சூழிடப்பட்டேன். அப்பேற்பட்ட பெருமானே, நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், என்னை ஒவ்வொரு பிறவிலும் நீதான் என்னை வந்து காக்க வேண்டும் என்ற கருத்தை சொல்லிவிட்டு 4வது திருப்பாடலுக்குள்ள செல்லும். விடையும் கொடியும் சடையும் உடையாய் மின்னேர் உருவத்து ஒளியானே, கடையும் பொடை சூழ் மணி மண்டபமும் கன்னி மாடம் கலந்தெங்கும் புடையும் பொழிலும் புனலும் தழுவி பூமேல் திருமா மகள் புல்கி அடையும் கலனி பழன கச்சூர் ஆலக்கோயில் அம்மானே. என்பது வரிசையாக பொருள்பாங்க. விடையும் கொடியும் சடையும் ஒடியாய். பெருமானுக்கு என்ன வாகனம், இந்த இடப வாகனம் என்கின்ற ரிஷப வாகனம், அந்த விடை வாகனம் தான். பெருமானுடைய கொடி என்ன, அது வந்து ரிஷப கொடி. எனவே இடப வாகனத்தையும் இடப கொடியும் உடையாய். அது மட்டுமா, நீ சடையும் உடையாய். சடையா எனுமால் சரண் நீ எனுமால் என்றதான் திருமணம் வந்து சடையை தான் முன்வைக்கிறாரு நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். இந்த சடை என்பது அந்த ஞானத்தின் வந்து அடையாளம். எனவே அந்த செட்டி பெண்ணுக்கு நினைச்சத இந்த ஞானத்தை கொடுத்து அவள் கணவனை சேர்க்க வேண்டியத சடையும் உடைய. சடையா எனுமால் சரண் நீ என்பான். இந்த சடையை உடையவன் மின்னேர் உருவத்து ஒளியானே. உன்னுடைய மேனி வந்து என்ன நிறம்னு சொல்லுவான், அது பொன் வண்ணம்னு சொல்லுவானா, மின்வண்ணம்னு சொல்லுவானா, வெள்ளி வண்ணம்னு சொல்லுவானா, செவ்வண்ணம்னு சொல்லுவானா, எந்த வண்ணம்னு என்னால் சொல்ல முடியும். பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொலிந்திலங்க, மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ்சடை வெள்ளிக்குன்றம், தன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆழ்விடை தன்னை தந்த
என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆகிய ஈசனே. நீ வந்து அடியார் பெருமக்களுக்காக பல வண்ணங்களை பல நிறங்களை வந்து நிறங்களோர் ஐந்துடையா என்பார்கள். இந்த திருநள்ளூரோட பெருமான் வந்து பஞ்ச வர்ணேஸ்வரராக அவர் வந்து எழுந்து அருள் பாலிக்கின்றார். இங்க வந்து உன்னுடைய ஒளி நான் எப்ப பார்த்தேன்னா இந்த மின் போன்ற ஒளியை வந்து நான் பார்த்தேன். கடையும் புடைசூழ் மணிமண்டபமும் கன்னிமாடம் கலந்தெங்கும் புடையும் பொழிலும் புனலும் தழுவி பூமேல் திருமாமகள் புல்கி அடையும் கழனி பழன கச்சூர். இந்த கச்சூருக்காக இவ்வளவு அடைமலைகளை வந்து கொடுக்கின்றார்கள். கடையும் என்றால் அது அழகிய வாயில்களை உடையது. புடைசூழ் மணிமண்டபமும் நிறைந்த மணிமண்டபங்கள் இருக்கின்றது. கன்னி மாடம் அந்த கன்னியர்கள் தங்கக்கூடிய மாடங்கள். அந்த பெண்கள் வந்து வயசுக்கு வந்துட்டா ஒரு மாடத்துல தங்க வைப்பாங்களாம், அது கன்னி மாடம் என்று சொல்வார்கள். இந்த கன்னி மாடம்னா அது அழியாத மாடம் என்ற ஒரு பொருளும் வந்து இரண்டு பொருள், கன்னிகள் தங்கக்கூடிய மாடம், அழிவில்லாத அந்த மாடங்களையும் கலந்தெங்கும் புடையும் பொழிலும் பொழிலும் தருசூழ். அப்ப அந்த ஊர்ல வந்து என்ன இருக்கின்றன, நிறைய சோலைகள் இருக்கின்றன, நிறைய நீர்நிலைகள் வந்து இருக்கின்றன. அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன செய்கின்றான், இந்த திருமகளுக்கே அந்த ஆசை வந்து விட்டதான், வந்து விட்டு இந்த ஊரை நான் அவசியம் தங்கணும். ஏன்னா திருமகள் வந்து விஷ்ணுவின் மனைவி. இந்த விஷ்ணுவின் தான் இங்க வந்து என்ன செய்கின்றார், அந்த கூர்ம அவதாரம் என்ற கச்சப அவதாரம் எடுத்து பெருமானை வழிபட்டார். அதை பார்த்து அவனே திருமகளுக்கு வந்து ஆசை வந்து விடுகின்றது. ஏப்பா இங்க நிறைய வந்து மணிமண்டபம் இருக்கு, கன்னிமாடம் இருக்கு, நிறைய பொழில் இருக்கின்றது, புனல் இருக்கின்றது. எனவே அந்த செந்தாமரை மேல் இருக்கக்கூடிய அந்த திருமகளாகிய லட்சுமி என்ன செய்கின்றார்கள், இந்த ஊரை வந்து அவர் புல்கி அதை நீங்காது பற்றி கொண்டு இருக்கின்றாள். அப்பேற்பட்ட அடையும் கழனி பழனக்கச்சோர் ஆலக்கோயில் அம்மானே. எனவே இந்த திருமகளே வந்து இந்த ஊரில் வந்து சேர்ந்து விட்டார். எனவே இங்க உள்ளவர்களுக்கு வந்து எந்த செல்வ குறைவும் வந்து இருக்காது. இங்க நிறைய வந்து வயல்கள் வந்து இருக்கின்றன, அந்த வயல்களுடைய பண்ணைகள் வந்து சூழ்ந்திருக்கின்றன. அப்பேற்பட்ட ஆலக்கோயில் எழுந்திருக்கின்ற என் பெருமானே, உன்னுடைய கருணையை வந்து நான் எப்படி போற்ற முடியும்? ஒரு அடியவன் பசித்திருக்கின்றானே என்று அந்த உச்சி பொழுதுல போய் இறந்து போய் சொல் கொண்டு வந்தாயே, நீ சங்கல்ப மாத்திலே நீ செஞ்சிருக்க முடியும், இருந்தாலும் எனக்காக நீ இந்த மாதிரி பண்ணியப்பா அப்படின்னு வந்து சொல்லி இருக்கின்றார்கள். அடுத்து 5வது திருப்படல். மேலை விதியே விதியின் பயனே விரவார் புறமூண்டெறி செய்தாய், காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலை களைவாய் கரை கண்டா, மாலை மதியே மலை மேல் மருந்தே மறவே நடியேன் வயல் சூழ்ந்த ஆலை கழனி பலன கச்சோர் ஆலக்கோயில் அம்மானே. மேலை விதியை, இங்க விதிங்கிற நம்ம தலை விதியை வந்து குறிக்காது. விதி என்பது விதிக்கப்பட்ட அந்த அறநெறிகள். இந்த ஆன்மா வந்து முன்னேறுவதற்காக, இறைவனடியை சேர்வதற்காக அந்த விதிக்கப்பட்ட அந்த அறநெறிகள். அந்த விதிக்கப்பட்ட அறநெறிகள் உங்க அடியார்களுக்கு வந்து சரியை கிரியை யோகம் அதை செய்து அதன் மூலமாக வந்து நாம் வந்து ஞானத்தை அடைவது. எனவே மேலை விதியென மேம்பட்டதாக பெருமைக்குரிய அந்த அறநெறியாகிய சரியை கிரியையாக உள்ளவனே. அப்புறம் விதியின் பயனே, அந்த சரியை கிரியை யோகம் செய்தால் உனக்கு ஞானம் கிடைக்கும். பெருமானை வந்து ஞானத்தின் மூலம்தான் அடைய முடியும். நீ சரியை செய்தாலும் சரி, கிரியை செய்தாலும் சரி, யோகம் செய்தாலும் சரி, நீ எதை செய்தாலும் சரி, என்ன செய்யணும், உனக்கு வந்து அந்த ஞானம் கிடைக்க வேண்டும். அந்த ஞானம் தான் அதற்கு பயனாக இருக்கின்றது. இதுதான் நல்ல சிவ தன்மத்தால், நல்ல சிவ யோகத்தால், நல்ல சிவ ஞானத்தால் நான் அழிய வல்லதனால் ஆரேனும் அன்பு செய்யின் அங்கே தலைப்படும் கான் ஆரேனும் காணாரன். பெருமானை வந்து யாராலும் பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட பெருமான் என்ன செய்வார்னா அங்கே தலைப்படும் கான். என்ன செய்யணும், அது நல்ல சிவ தர்மமாகிய சரியை கிரியை, அந்த நல்ல சிவயோகம் யோகம், நல்ல சிவ ஞானம். இப்ப ஞானம் வந்தா என்ன செய்யணும், இப்ப நான் எனது என்று அது அழிஞ்சு போயிடும். நான் அழிய வல்லதனால் அங்கே தலைப்படும் கான். அப்போது பெருமான் நான் என்ற அந்த அகப்பற்றும் எனது என்ற புறப்பற்றும் அழியும் போது அங்கே பெருமான் வந்து தலைப்பட்டு வெளிப்பட்டு நிற்பான். அங்கே தலைப்படும் கான் ஆரேனும் காணாரன். ஆரேனும் அன்பு செய்யின் அங்கே தலைப்படும் கான் ஆரேனும் காணாரன் என்பது திருக்கலிற்றுப்படியால் உள்ள சுத்தம். நம்ம இவ்வளவு சாதனைகள் செய்வதற்கு நம்முடைய இந்த 7ஆம் திருமுறையின் சொல்லிய பாட்டின் பொருள் வந்து செல்வது எதற்காக, நான் எனது என்பது அழிய வேண்டும். அதை அழிவதற்காக தான். அதனால் ஞான நூல் தானே ஆறாலும் காண்டர் கரியான் எமக்கலியான் என்பதை அம்மா வந்து
திருவாசலிருந்து எடுத்து ஆறையிலும் காண்டற்கு அறியான் எமக்கு எளியான், யாராலும் பார்க்க முடியாதவன் வந்து அந்த அடியார்களுக்கு வந்து எளியவனாக இருக்கின்றான் என்று சொல்கின்றார்கள். எனவே நமக்கு பெருமை தரக்கூடிய, மேன்மையை தரக்கூடிய, வீடு பெற்றை தரக்கூடிய அந்த அறநெறியாகிய சரியை கிரியை யோகத்தை கொடுத்தவனே, அதன் பயனாக எனக்கு வந்து ஞானத்தை கொடுத்தவனே, ஞானத்தின் பயனாக எனது அழிந்து அந்த வீட்டு நெறியை சிவலோகத்தை கொடுத்தவனே, நீ எப்பேற்பட்டவன்? விரவார்புறம் 3 எரி செய்தாய். யாரெல்லாம் உன்னோடு சேர்ந்தாங்களோ உன்னு திருவடியை வந்து சேர்ந்து விட்டார்கள். ஆனா சில பேர் வந்து உன்னிலிருந்து வேறுபட்டு நிற்கின்றார்கள். அவள் வந்து விரவாதவர்கள். அந்த விரவாதவர்கள் யாருன்னா அந்த புறம் 3 இந்த திரிபுர அரக்கர்கள். அவற்றை வந்து நீ எரி செய்தாய். நீ என்ன செய்னா, காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலை களைவாய் கரை கண்டான். நம்ம என்ன செய்யணும், ஆன்மாக்களாக நாம் என்ன செய்யறத இந்த ஒரு வரி நம்ம மட்டும் ஞாபகம் வச்சப்போ, காலம்படி எழுந்தோம் நமக்கு என்ன நினைப்பு வரணும்னா பெருமானுடைய நினைப்பு தான் வரணும். இப்படி பல ஞானிகள், பல யோகிகள், பல தொண்டர்கள், பல அடியார்கள் வந்து சொன்ன கருத்து தான். ஏன்னா எடுத்தோட எழுந்திருக்கப்ப நம்ம என்ன நினைக்கணும், அது என்னன்னா பெருமானே சிவபெருமானே என்று சொல்லி கொண்டுதான் வந்து எழ வேண்டும். அப்படி தூங்கும்போது சிவபெருமானே இந்த பொழுது எனக்கு நல்ல சிவப்பொழுதாக களைய வைத்த எப்பா உனக்கு நன்றி என்று பெருமானுக்கு நன்றி சொல்லிவிட்டு தான் நாம் வந்து உறங்க செல்ல வேண்டும். இனிமேல் அர்த்தம் காலை எழுந்து தொழுவார். காலம்பரை எழுந்தோடனே என்ன பண்ணும், பெருமானுடைய ஞாபகம் தான் வரணும். நம்முடைய திருவள்ளுவர் பிரகாச வளர் அவர் என்ன சொல்ற, காலை எழுந்தோம்னா என்ன பண்ணா, எதுவுமே நீ செய்ய வேண்டாம், எடுத்தோடனே 10 சிவநாமம் சொல்லு. முதல்ல வந்து நெத்துக்கு வந்து துண்ணூறு பூச்சிக்க, தலைமாட்டிலே வந்து 90 போய் வச்சுட்டு என்ன பண்ணி நெத்து திண்ணீர் விட்டுக்கிட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 10 திருநாமம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து காலை கடன்களை முடித்து விட்டு மலை ஜபெல்லாம் கழித்து விட்டு குளித்து விட்டு அது கூட மறுபடியும் நீ வந்து என்ன செய்யற, அனுஷ்டானம் செய். எழுந்திருக்கப்ப என்ன பண்ணும், இந்த சிவ நாமத்தோடு, சிவ நினைவோடு, சிவ சிந்தையோடு வந்து எழுந்திருக்க வேண்டும் என்ற கருத்தை வந்து நம்ம மனத்தில் வந்து ஆழ பதித்துக் கொள்ள வேண்டும். அடுத்து நம்ம என்ன செய்யலாம், வாட்ஸ்அப்பை பார்க்கலாமா, ஃபேஸ்புக்கை பார்க்கலாமா, அந்த மாதிரிலாம் நினைக்காம நம்ம என்ன சொல்லணும், பெருமானை வந்து நினைத்து கொண்டே இருக்கணும். அப்படி குளிக்கும் போது அந்த நாமஜபம் வந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த செயல் செய்தாலும் சொல்லி அது உள்ளுக்குள்ள என்ன பண்ணும், அந்த சிவநாமம் என்ற அந்த அஞ்செழுத்து ஓடிக்கொண்டே தைலதாரையாக அது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த நிலையை அடைய வந்து மிகவும் கடினம், அவ்வளவு வந்து எளிது கிடையாது. அதுக்காக என்ன செய்யணும், காலம்பட எழுந்தோடனே சிவ 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 சிவாய நமச்சிவாய, உங்களுக்கு குருநாதர் வந்து எதை கொடுத்துருக்காரோ, இல்லை உங்க மனசுக்கு வந்து எது உகந்ததாக இருக்கின்றதோ அதை சொல்லிக்கொண்டே நீங்கள்லாம் எழ வேண்டும். எழும்போது அப்புறம் உங்க மறந்து போது நீங்க எந்த செயலை செய்தாலும் சரி, இந்த நாமத்துக்கு என்னன்னா, இதற்கு வந்து அசௌசம் என்கின்ற எதுவுமே கிடையாது, அனுசிதம் என்று எதுவும் கிடையாது. நீங்க வந்து எப்ப வேணாலும் எங்க வேணாலும் பாத்ரூம்லயும் சொல்லலாம், எங்க வேணாலும் பெட்ரூம்லயும் நீங்க சொல்லலாம். அதுக்கு வந்து எந்த கட்டுப்பாடும் வந்து கிடையாது. சிவநாமத்துக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. இந்த சிவன் இல்லாத இடமே இல்லை, அது சிவநாமம் இல்லாத இடமும் இல்லை. சிவம் வேறு சிவநாமம் வேறு வரல, இரண்டுமே வந்து ஒன்றுதான். எனவே என்ன சொன்ன, காலை எழும்போதே நெசுவர் தொழுவார் தங்கள், சில பேர் கையை அப்படி தொழுதுகிட்டே வந்து போவாங்க, உறங்கும்போது சரி போய் கையை வந்து தொழுது கொண்டே. அடியார் பெருமக்களை இலக்கணத்துல வந்து அது ஒன்று. காலை எழுந்து பெருமானை வந்து தொழுது கொண்டே அவருடைய கவலை வந்து எது இருந்தாலும் சரி அதை பெருமானி நீ வந்து களைய வேண்டும் என்று நமக்காக வந்து சுந்தர பெருமான் வந்து விண்ணப்பம் வந்து வைக்கின்றார். அவருடைய மனக்கவலையை, இந்த பிறவி பிணியை அடியோடு நீக்குபவன் நீ வந்து கரை கண்டன் என எல்லா ஊர்களும் காப்பதற்காக அந்த ஆழகாலத்தை விஷத்தை உண்டு அதற்கு அடையாளமாக அந்த நீலகண்டத்தை வைத்திருக்கின்றார். என்னையும் நீ காக்க வேண்டும், என்னுடைய குடும்ப கவலை, பொருளாதார கவலை எல்லாவற்றையும் நீதான் வந்து நீக்க வேண்டும். அப்படி மாலை மதியே வந்து அந்த மாலையில் தோன்றுகின்ற அந்த சந்திரன், பெருமான் வந்து அந்த பிறைச்சந்திரனை தள்ளி வச்சிருக்காரு. மாலை பொழுதுலே அந்த சந்திரன் வந்து நமக்கு தெரியும், சந்திர தரிசனம் பெரும்பாலும் பண்ணோம் இல்லையா. இந்த மாலை வந்து சூரியன் வந்து அந்த மறையும் போதே நமக்கு வந்து அந்த சந்திரன் தரிசனமும் வந்து கிடைக்கும். அப்பேற்பட்ட மாலை காலத்தில் தோன்றக்கூடிய அந்த சந்திரனை தலையில் வந்து சூடியிருக்கின்றார். மலை மேல் மருந்தே, மலை மேல் இருக்கின்ற மருந்து போல்பவனே. இதுக்கு வந்து ஒரு சின்ன கிளைக்கதை இருக்கு, அது பிற்பாடு சொல்றேன். மலை மருந்தே மறவேன் அடியேன், நான் என்ன பண்ணுவேன், எப்பொழுதும் உன்னுடைய திருநாமத்தை வந்து நான் மறக்க மாட்டேன். இந்த பாண்டி குடும்பத்தில் பார்த்தோம் இல்லையா, மற்றப்பட்ட எனக்கின்றேன் என் திரு பாதமே மனம் பாவித்தேன். அப்பதான் நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. ஒருவேளை என்ன பண்ணா, நான் வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டேன், மயக்க ஸ்டேஜுக்கு போயிட்டேன், அந்த மாதிரி போனாலும் என்ன செய்யும், என்னுடைய நான் என்ன சொல்லியிருக்கோம், அது நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய் என்று சொல்லிக்கொண்டே இருக்கும்.
இதை வந்து நான் வந்து நேர்லேயே பார்த்தேன். நான் வந்து 1986, 88 வந்து சென்னை மருத்துவக் கல்லூரியில் வந்து என்ன பண்ணேன், அங்கே எம்எஸ் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த எம்எஸ் படிச்சுக்கிட்டு அங்கே பக்கத்தில் வந்து மயிலாப்பூரில் வந்து ராமகிருஷ்ண மடம் இருக்கு. அந்த ராமகிருஷ்ண மடத்தில் வந்து பல துறைகள் இருப்பாங்க. அந்த துறையில் வந்து சில பணிகளை வந்து கொடுப்பார்கள். அப்படி அங்கே உள்ள ஒரு துறைக்கு என்ன பண்ணி கொடுத்தாங்கன்னா, அந்த கட்டிடங்களை வந்து மேற்பார்வை செய்வதுன்னு. அவர் கட்டிடத்தில் மேலே சென்று மேற்பார்வை செய்யும்போது அங்கேருந்து கீழே வந்து தவறி விழுந்து விட்டார். தவறி விழுந்து விட்டு என்ன தலையில் அடிபட்டு அவர் வந்து இந்த கோமா ஸ்டேஜுக்கு வந்துட்டார். அப்போ வந்து நியூரோ சர்ஜரி வந்து இந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆகலை, சரிங்களா? சிடி ஸ்கேன் அது மாதிரி இல்லை. அப்போ என்ன பண்ண, நம்ம தலையில் வந்து ஒரு பர்ஹோல் ஒன்று போட்டு அந்த ரத்த கட்டை வந்து நீக்கிடும். அவர் வந்து கோமா ஸ்டேஜ் பட்டால் அந்த கோமானு போனாலும் அதனால ராமகிருஷ்ணா 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 ராமகிருஷ்ணட்டு வந்து பகவானத்தோடைய அடைந்து விட்டார். சொல்ல வரைக்கும் ராமகிருஷ்ணா ராமகிருஷ்ணா ராமகிருஷ்ணான்னு சொல்லிகிட்டே வந்து இருந்தார். இரண்டாவது உதாரணம் வந்து பக்கத்துல வந்து ஆனந்த தாண்டவபுரம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்லேருந்து ராமூர்த்தி ஐயர் என்கின்ற பெரிய வீணை வித்வான். அவர் என்ன செய்வார்னா, எங்களுக்கு வந்து இந்த பாகவதம், ராமாயணம், பாகவத்தை வந்து சப்தாகம்னு 7 நாள் வந்து சொல்லுவார். ராமாயணத்தை நவாகம்ன்ட்டு 9 நாட்கள் சொல்லுவார். அவர் என்ன இப்போ இந்த ராமனின் பெயரையும் கிருஷ்ணனின் பெயரும் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டில் வந்து அவங்க அம்மா இருந்தாங்க. அவங்க அம்மாவுக்கு என்ன செய்ய, வயசான காலில் அடிபட்டு கால் என்ன பண்ணிச்சு, அது கால் வந்து முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி பிளேட்டு எதுவும் கிடையாது. முடிஞ்சுக்கிட்டு அப்படியே இட்டு பழவிட்டு நான் வந்து போக வேண்டியதான். அவங்க வந்து ராமா 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 ராமன்னு அவங்க சாகிற வரைக்கும் ராமா ராமான்னு தான் வந்து அவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இது ரெண்டையும் வந்து என் அனுபவபூர்வமாக வந்து கண்ணில் வந்து பார்த்துருக்கேன். இந்த மாதிரி எது வந்து நம்முடைய மனசில் வந்து அடிமனசில் இருக்குது அதை வந்து சொல்லும்னா நமச்சிவாயவே என்று அந்த வந்து அந்த கருத்தை வந்து சொல்கின்றார்கள். நான் என்ன சொல்கிறேன், எப்பொழுதும் நான் என்ன செய்கிறோம், உன்னுடைய பெயரை வந்து நான் மறவேன் அடியேன். நீ எங்கே இருக்கின்றா, வயல் சூழ்ந்த ஆலைக்கலனி பழனக்கச்சூர் ஆலக்கோயில் அம்மானே. இந்த திருக்கச்சூர் ஆலக்கோயில்கிட்ட பெருமானே என்ன, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, திருக்கச்சூர் ஆலக்கோயிலில், அந்த ஆலக்கோயிலில் வந்து என்னென்னா அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன கோயில் இருக்கு. அதை வந்து இந்த கச்சூர் ஆலக்கோயிலுடைய இணைக்கோயில், அதை வந்து மலைக்கோயில் என்று சொல்வார்கள். இந்த மலைக்கோயில் எங்கே இருக்குன்னா, இந்த திருக்கச்சூர் ஆலக்கோயிலேருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இருக்கு. அங்கே வந்து என்ன செய்கிறாருன்னா, அங்கே பெருமானுக்கு வந்து அதை மலை மருந்தீஸ்வரர் என்று பெயர். எனவே அந்த கோயிலே வந்து விருந்திட்ட ஈஸ்வரர் அவருடைய அங்கே மேனி வந்து அங்கே பிரதிஷ்டை வந்து செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த கருவறை எப்படின்னா அது அகழி போன்ற அமைப்பில் வந்து இருக்கும். அம்பாள் வந்து நின்ற திருக்கோலம் 4 திருக்கரங்களோடு அவள் வந்து இருப்பாள். இந்த சொல்றதை வந்து சொல்றோம். அடுத்த 6வது பாடலுக்கு வந்து செல்லலாம். காலையோட பொழுது என்ன, காலை பொழுது வந்து பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்வார்கள். அந்த பிரம்ம முகூர்த்தம் வந்து எந்த செயல் செய்தாலும் அது வந்து வெற்றி தான். ஒரு கல்யாணம் பண்ணாலும் சரி, நம்ம புகுமனை புகுவிழா வந்து சரி, அது எதாலும் எந்த காரியத்துக்கும் அப்போது நம்ம பஞ்சாங்கம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து அந்த ஓசோன் காட்டும் வந்து அதிகமாக இருக்கும், மனமும் வந்து ஒரு அமைதி நிலையில வந்து இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம், அனுஷ்டானம், ஜபம், பூஜை இதெல்லாம் செய்வதற்கு மிகவும் வந்து உகந்த நேரம் அந்த காலை பொழுதாகிய அந்த முதல் பொழுது. எனவே நம்முடைய முதல் காரியம் என்ன இருக்கணும், பெருமானை வந்து நினைத்து கொண்டே எழ வேண்டும், நினைத்து கொண்டே நாம் வந்து உறங்க வேண்டும். ஏன்னா உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று நம்முடைய வள்ளுவர் பெருமான் வந்து சொல்லுகின்றார்கள். நம்ம சாவுக்கு ஒரு ஒத்திகை தான் இந்த இரவு நம்ம தூங்குறோம் இல்லையா, தூக்கம் என்பது சாக்காட்டை ஒத்தது. என்ன நடக்குது ஏதாவது தெரியுதா, எதுவுமே வந்து தெரிய மாட்டேங்குது. மறுபடியும் முழிக்கிறோம், மறுபடியும் அதே வீட்டில் அதே உடம்புல வந்து முழிக்கிறோம். இறந்து போனோம்னா என்ன, வேற ஒரு தேசத்துல வேற ஒரு உடம்புல வந்து நம்ம முழிப்போம். ஏன்னா இந்த உயிருக்கு வந்து இறப்பு கிடையாது, உடல் தான் வந்து மாறும். அதற்கு ஒத்திகையாக பெருமான் வந்து என்ன செய்கின்றார், இந்த உறக்கத்தை வந்து கொடுத்திருக்கின்றார். இது உறங்குவது போலும் சாக்காடு. அப்போ நம்ம வந்து சாவுக்கு போறோம், சாவும் போது என்ன செய்யணும், சங்கரா சங்கரான்னு சொல்லணும்னா என்ன செய்யணும், அதை பயிற்சி செய்தால்தான் சாவும் போது சங்கரா சங்கரான்னு அவர் பெயர் வந்து எனக்கு ஞாபகம் வரும். ஆனால் என்ன செய்யணும், உறங்கும் போது நான் என்ன செய்யணும், பெருமான் எடுத்துக்கூட சிவாய நம சிவாய நம சிவாய நம சொல்லிக்கிட்டே நான் உறங்கன்னு வச்சுக்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, அதனுடைய நமக்கு 3 வகையான மனம் இருக்குது. ஒன்று வந்து கான்சியஸ் மைண்ட் என்கின்ற புறமனம், அதில் செயல்பட நமக்கு ஞாபகத்துக்கு வந்து இருக்கும். அதுவும் சப்கான்சியஸ் மைண்டுங்கிறது அதுக்கு கீழே உள்ளது, அது வந்து மெமரின்னு சொல்லுவாங்க, ஞாபகம். அதுல இருந்தால் எண்ணங்கள் வந்து தோண்டிக்கொண்டே இருக்கும். அதுக்கு கீழே உள்ளது வந்து அன்கான்சியஸ் மைண்ட் என்கின்ற உணர்வற்ற மனம்.
நம்ம என்ன செஞ்சா இந்த மாதிரி சொல்ல நம்ம அது சப்கான்சியஸ் மைண்டுக்கு போயிட்டு அங்கேருந்து அன்கான்சியஸ் மைண்டுக்கு போறப்ப அன்கான்சியஸ் மைண்டும் அது சூப்பர் கான்சியஸ் மைண்டா அது பேருணர்வு மனமாக மாறும். இதுதான் நம்முடைய மகரிஷி வந்து செய்து கொடுத்தார்கள். உறங்க போகும்போது நம்ம நமச்சிவாய் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் அந்த உறக்கத்தின் பொழுது நம்முடைய அடிமனத்தில் வந்து சிவாயனம சிவாயனம என்று ஓடிக்கொண்டே இருக்கும். பகல் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், விழித்தோடனே நமக்கு அந்த சிவாய என்பது நமக்கு ஞாபகம் வரும். அதை சொல்லிக்கொண்டே இருந்தாலும் பகலில் வந்து நமக்கு என்ன செய்யணும், வேற வேலையில் ஈடுபடும் போது மறதி வந்துவிடும். எனவே இந்த நினைவும் மறவும் கலந்தது தானே இந்த ஆன்மா. எனவே அப்ப என்ன செய்யணும், நம்ம அடிக்கடி ஞாபகம் மறந்துட்டேனேன்னு சொல்றப்ப நம்ம மறுபடியும் வந்து சிவாயனம சிவாயனம நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். இன்னொன்று நமக்கு பிரம்மகுமார்கள் அப்படின்னு ஒரு இயக்கம் இருக்கு. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்க பெருமானை வந்து நினைவு இந்த காலம்பட பிரம்மகுரத்துல வந்து 4 to 6 வந்து செய்வாங்க. அது பண்ணா ஒரு 1 hour-க்கு 1 hour வந்து 5 நிமிஷம் என்ன செய்யணும், பெருமானை வந்து தியானம் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். இப்படி 1 hour-க்கு நம்ம செஞ்சோம்னா மறுபடியும் அந்த 5 நிமிஷம் வந்து 10 நிமிஷமா வரும். இந்த அடிமனசுல வந்து ஊண்டிக்கிட்டே இருக்கும். எப்பாடுபட்டாவது என்ன செய்யணும், இந்த சிவநாமத்தை வந்து நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சொல்லிக்கொண்டே இருந்தால் அது புறமணத்திலிருந்து அந்த சப்கான்சியஸ் மைண்டுக்கு சென்று அந்த அடிமனத்துக்கு சென்று விடும் என்ற கருத்தை சொல்லிவிட்டு, பெருமான் வந்து மருந்து போன்றவன். மருந்துனா அது பிறவிப்பினுக்கு மருந்தாகிய அமுதம் போன்றவன். எனவே அவனை நாம் வணங்க வேண்டும் என்ற கருத்தை சொல்லிவிட்டு 6வது திருப்பாடல். பிறவாய் இருவாய் பேனாய் மூவாய் பெற்றம் ஏறி பேசூழ்தல் துறவாய் மறவாய் சுடுகாடென்றும் இடமா கொண்டு நடமாடி ஒரு வாய்த்தலையில் பலினி கொல்ல கண்டாலடியார் உருகாரே அறவே ஒளியால் கச்சூர் வடபால் ஆலக்கோயில் அம்மானே. பெருமானுக்கு வந்து பிறப்பு உண்டா? பிறப்பு வந்து கிடையாது. பிறவாயாக்கை பெரியோன் சிறப்பதிகாரத்திலேயே சொல்லியிருக்கின்றார்கள். இப்ப பிறப்பு இல்லையா, இப்ப இறப்பு வந்து கிடையாது. எனவே பெருமானுக்கு வந்து பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. வந்து பிறவாதவன் இரவாதவன், பிறவாதவனே இரவாதவனே பேனாய். நம்ம வந்து ஒரு பொருள் மேல வந்து ஆசைப்படுறோம், இச்சிப்பது வந்து நம்முடைய மனத்தின் வந்து தொழில். ஆனா பெருமானுக்கு வந்து என்ன ஒரே இச்சை, இந்த அடியார்கள்லாம் கடை தேர வேண்டும், தன்னுடைய வீடு பெற்றை அடைய வேண்டும், அந்த ஒரு இச்சை தான். அது வந்து பெருமானுக்கு என்று தனியா வேற எந்த இச்சையும் வந்து கிடையாது. பெருமானுடைய இச்சை தான் அம்பாளுடைய இச்சையும். எனவே அந்த அடியார்கள் வந்து வீடு பெற்றை அடைய வேண்டும் என்ற அந்த இச்சையை தவிர்த்து வேறு ஒன்றையும் நீ வந்து விரும்பாதவன். மூவாய், உனக்கு வந்து மூப்பே கிடையாது, என்றும் வந்து நீ வந்து இளைஞனாக தான் இருக்கின்றார்கள். இப்ப சொல்லுங்களேன், இந்த வட ஆலமரத்துல தட்சிணாமூர்த்தி வந்து எப்படி இருக்கின்றார்னா, ஒரு யவ்வன குலத்தோடு வாலிப குலத்தோடு இருக்கின்றார்கள். ஒரு சிஷ்யர்கள்லாம் எப்படி, அவர்கள் வந்து வயது முதிர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். பெருமானுக்கு வந்து அந்த மூப்பு வந்து கிடையாது. பிறவாய் இரவாய் பேனாய் மூவாய் பெற்றம் ஏறி, நீ என்ன பெற்றமாகி அந்த இடபத்தில் வந்து அவை ஏறுகின்றவன். நீ தர்மத்தை வந்து அறவிடையாக வந்து கொண்டவன். தர்ம நெறியில் செல்பவர்கள் உனக்கு வந்து பிடிக்கும். ஆனா நீ எப்படி பண்றனா, பேய் சூழ்தல் துறவாய். நீ என்ன பண்ற, எப்ப பார்த்தா அந்த பேய் கூட ஆடி இருக்கிறியே. பேய்னா நம்முடைய காரைக்கால் அம்மையார் போன்ற அந்த பேய் கணங்களோடு பெருமானையே நினைத்துக் கொள்கின்ற அந்த பேய் கணங்களோடு பூதகணங்களோடு இருப்பதான் பெருமானுக்கு வந்து விருப்பம். அவன் பேய்களால் சூழப்படுவதுதான் அவன் விரும்புகின்றான். மறவாய் சுடுகாடு என்றும், எப்ப பண்ணாலும் போய் சுடுகாட்டிலேயே போய் உட்காந்து சுடுகாட்டை மறக்க மாட்டேங்கிறியப்பா அப்படின்னு மறவாய் சுடகாண்டு என்றும் இடமாடி. உனக்கு இடம் எதுது? ஆனா கோயில் சுடுகாடு கொல்புலித்தூள் நல்லாடை, உனக்கு சுடுகாடு தான் இடமா வச்சுட்டு அங்குதான் என்ன நடமாடி கொண்டிருக்கின்றாய். நடமாடி கொண்ட நீ எப்படிப்பட்டவன், சுடுகாட்டையே இடமாக கொண்டு நடமாடுகின்றாய். நீ என்ன பண்ண, அது ஒரு வாய் தலையில் பழனி கொள்ள. நீ வந்து எனக்காக பிச்சை எடுப்பதற்காக போன. அப்ப என்ன, அந்த மண்டையோடு அது எப்படி இருந்தது, அந்த பிச்சையோடு எப்படி இருந்தா அது உடைந்த ஓடாக, ஒரு முழு ஓடு கூட உனக்கு கிடைக்கலையாப்பா. ஒரு உடைந்த ஓயுடைய அந்த ஓட்டில் வந்து பிச்சை ஏற்பவனே, இதை கண்டால் அடியார் உருகாரோ. எல்லா இடத்தையும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ ஒண்ணும் இல்லாம தெரியுறியப்பா அப்படின்னு என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுது அப்படின்னு நினைச்சு இவர் வந்து வருந்தார். கண்டால் அடியார் உருகாரோ அறவே ஒளியாய் கச்சூர் வடபால் ஆளக்குரிமை. இந்த மாதிரி இந்த அடியார்களுக்கு அருள் செய்வதை நீ அறவே ஒளியாய். எனவே எப்பொழுதும் என்ன செய்வார்கள், அந்த அடியார்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்ற கருத்தை தான் நீ உடையவன் என்ற கருத்தை வந்து 6வது பாட்டில் சொல்லிவிட்டு அடுத்த 7வது திருப்பாடல். பொய்யே உன்னை புகழ்வார் புகழ்ந்தால்
அதுவும் பொருளா கொள்வானே. மெய்யே எங்கள் பெருமான் உன்னை நினைவாரவரை நினை கண்டாய். மையார் தடங்கன் மடந்தை பங்கா கங்கார் மதியம் சடை வைத்த ஐயா செய்யாய் வெளியாய் கச்சூர் ஆலக்கோயில் அம்மானே. இந்த மூன்றாவது வரியிலிருந்து தொடங்கும். மையார் தடங்கன் மடந்தை பங்கா, மை பொருந்திய தடங்கன் பெரிய அகன்ற கண்களை உடைய அந்த மங்கை பனாலே, அந்த உமையம்மையை பங்காக உடையவனே என்கிற மை ஆர் தடங்கன் மட்டும் ஒரு சின்ன விளக்கம் வந்து சொல்லல். மை என்பது கருமையை குறிக்கும். கருமைங்கிறது அங்க வந்து மழையை பொழிகின்ற மேகத்தை வந்து குறிக்கும். அம்பாள் வந்து அருள்மலையை வந்து பொழிக போகின்றாள். அவளை பங்காக கொண்டு மாதொரு பாகனாக வந்துதான் பெருமான் வந்து அருள் செய்வார். எனவே மையார் தடங்கன், அம்பாளுக்கு வந்து கண் வந்து ரொம்ப அழகா இருக்கும். அது காதலோடைய விரிந்த கண். அது காது கூட போய் போர் செய்யற மாதிரி அந்த மும்மணி கோவில வந்து பட்டினத்திற்கு வந்து சொல்வார்கள். இந்த அம்பாளுடைய கண்களை வைத்துக்கொண்டு அந்த 4 அம்பாள்கள் வந்து சொல்வார்கள். ஒண்ணு வந்து மீனாட்சி, மீன் போன்ற கண்களை உடையவள். அங்கேற்கண்ணி என்று நம்முடைய ஞான சம்பந்தர் வந்து பெருமான் சொல்வார். அந்த மீன் வந்து எதற்கு அடையாளம்னா அது நயன தீட்சைக்கு வந்து அடையாளம். மீன் என்ன செய்யும், ஓடுகின்ற நீரில் வந்து முட்டையிடும். அந்த முட்டையை வந்து கோழி போல மேலே ஏறி அடையாக்க முடியாது. அது அந்த முட்டையை வந்து இப்படி ஆசையோட பார்க்குமா, பார்த்தோன்னா அதுல இருந்து பொறிஞ்சு அந்த மீன் குஞ்செல்லாம் வெளியே வருமா. அது வந்து நயன தீட்சை என்று சொல்வார்கள். அடுத்து வந்து காமாட்சி, காஞ்சியில் வந்து காமாட்சி. காமாட்சி இந்த அடியவர்கள் வந்து என்ன ஆசைப்படுகிறார்களோ, இகபோகம் பரபோகம் அதை வந்து கொடுக்கக்கூடியவள் நம்முடைய காமாட்சி. மூன்றாவது வந்து காசியில் வந்து விசாலாட்சி, விஷாலமான அகன்ற கண்களை உடையவள். ஏன்னா இந்த விஸ்வத்தையும் அவள் பார்க்கின்றாள் இல்லையா, இந்த விஸ்வம் தானே அவளுக்கு அது, அதையா விசாலாட்சி. அது 4வது நீலயாதாட்சி, நம்முடைய நாகப்பண்டத்தில் வந்து நீலயாதாட்சி என்ற நீலக்கண்களை வந்து உடையவள். எனவே அவர்கள் நயன தீட்சை கொடுக்கின்றார். நமக்கு வந்து அருள்மலை வந்து பொழுகின்றார். அப்பேற்பட்ட மங்கை வந்து பங்காக உடையவன். கங்கார் மதியம் சடை வைத்த ஐயா செய்யாய். என்ன செய்கின்றார், அந்த கங்கையையும் சந்திரனையும் அது தலையில் சடையில் வைத்த தலைவன். உடைய நிறம் என்னது, அது சிவந்த நிறம். செய்ய மேனியன், ஐயா நீதான் எல்லாருக்கும் தலைவன். ஐ என்பது தலைமையை வந்து குறிக்கக்கூடிய சொல். எனவே அப்பேற்பட்ட நீ இந்த கச்சூர் ஆலக்கோயில் வந்து நீ இருக்கின்றார். அப்ப என்ன சில பேர் வந்து உண்மையா வந்து புகழல, பொய்யா தான் வந்து புகழ்றாங்க. சிவபெருமான ஒக்கும் தெய்வம் என்ன ஒண்ணு இல்லை, அவங்க வந்து உணரல, இருந்தாலும் வாயால தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பொய்யே உன்னை புகழ்ந்தால் அதுவும் பொருளா கொள்வனே. எப்படியோட சிவன் சொல்லிட்டாலையா, அது எனக்கு போதுன்ட்டு அதை ஒரு பொருளாக நீ கொள்வாயே அப்படின்னு நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றி வைத்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆறுபெறுவார் அச்சோ. என்னையும் ஒரு பொருளா எடுத்துக்கிட்டேப்பா. அப்படி பொய்யாதான் புகழ்றான், ஒரு காரியாவதுக்காக புகழ்றான், அதையும் நீ உண்மையினே எடுத்துக்கிற அப்படிங்கிறாரு. திருமணர் வந்து சொல்வார் என்னன்னா, ஒருத்தன் வந்து ஒரு நாய் வருது, சிச்சின்னு சொல்றான். சிச்சின்னு சொன்னோன்னே பெருமானுக்கு வந்து அவ்வளவு சந்தோஷமா. ஏன்னா அந்த சிவநாமத்துல வந்து சீயை வந்து சொல்லிட்டானா. இந்த சீயை யார் சொல்ல முடியும்னா பெரிய பெரிய மகா ஞானிகள் யோகிகள் தான் சொல்ல முடியும். அப்பேற்பட்ட சர்வசாதாரணமா சொல்லிட்டேனே, இவன் தான் என் பக்தன்னு அந்த மாதிரி ஏத்துக்கு வரான். அதாவது நாயோட்டு மந்திரம் நமச்சிவாய என்பது சூல பஞ்சாக்கரம், சிவாய நமம் வந்து சூக்கும பஞ்சாக்கரம், சிவய சிவ சிவயவசி என்பது அதிசூக்கும பஞ்சாக்கரம். அப்புறம் சிவ சிவ என்பது காரண பஞ்சாக்கரம், சி என்பது மகா காரண பஞ்சாக்கரம் அல்லது மனு என்று சொல்லப்படக்கூடிய. அப்பேற்பட்ட மணி வந்து சிசின்னு சொல்லிட்டேன்னு அவனையும் பெருமான் ஏற்றுக்கொள்வார் என்று திருமணர் வந்து சொல்வார். அதையும் பொருளா கொள்வானே. மெய்யே எங்கள் பெருமான், பெருமான் நீதான் என்னுடைய மெய்ப்பொருள், நீதான் என்னுடைய உண்மை பொருள், நீதான் என்னுடைய நிரந்தர பொருள். உன்னை நினைவார் அவரை நினை கண்டாய். யார் வந்து நினைக்கிறாங்களோ அவங்கள வந்து நீ நினைக்கிற அப்படிங்கிற அர்த்தத்தை வந்து நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். நம்ம எப்படி அர்த்தம் எடுத்துக்கணும்னா, பெருமான் வந்து நம்ம நினைச்சாதான் நான் வந்து அவனை வந்து என்னது நினைக்க முடியும். இதுதான் வந்து இந்த திருவிசைப்பாடு சொல்ற, நினையுமாறு நினையே விளம்புமாறு விளம்பே. பெருமான் வந்து இந்த மடத்து பம்பை இன்னைக்கு பேசிட்டோம், கச்சூர் ஆலக்கோயில் பற்றி பேசணும்னு பெருமான் வந்து நினைச்சிருக்காரு. நினைச்சதால தான் என்னால் வந்து இன்னைக்கு வந்து பேச முடிஞ்சிருக்கு. நான் என்னுடைய முயற்சியாலோ சாந்த சிரம முயற்சியாலோ இது வந்து நடக்கல. பெருமான் வந்து நினைச்சிருக்காரு, இந்த பையன் வந்து இன்னைக்கு இதை பத்தி பேசி ஒரு சிவப்பொழுதாக போக்கட்டும் நினைத்தனாலதான் நான் வந்து என்னால பேசுகின்றேன். எனவே பெருமான் வந்து என்ன செய்கின்றார், இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு தான். என்னை நினைந்து என் இடர்கெடுத்து தன்னை நினைய தருகின்றான் என்று அப்படியே
விநாயகரை பத்தி பெருமான் என்ன செய்யறாரு, அவர் வந்து என்னை நினைக்கின்றார், என்னுடைய இடர் கெடுக்கின்றார். ஏதாவது ஒரு பேஷண்ட் வரலாம், அவங்களை பார்க்கணும் மனசு வந்து தோணலாம், அவருடைய இடர் கெடுத்து தன்னை நினைய தருகின்றான், பெருமானை சிவபெருமான் நினைய தருகின்றான். எனவேதான் இது நம்முடைய மாணிக்க அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, எனவே அவன் தாளை வணங்கும் அவன் அருள வேண்டும், அவன் வந்து நினைக்க வேண்டும், இந்த பையன் வந்து என் தாளை வணங்க வேண்டும் என்று பெருமான் நினைக்க வேண்டும். எனவே நினைவார் அவரை நினை கண்டாய் என்ற அந்த கருத்தை வந்து. எனவே எங்கள் பெருமானே உன்னை மெய்யாகவே நினைக்கின்ற அடியாரை நீ என்ன செய்கிறார், நீ நினைப்பதால் அவர்கள் வந்து உன்னை நினைப்பார்கள் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டில் வந்து சொல்கின்றார்கள். பொய்யா புகழ்றதுனா என்ன, ஒரு அன்பு இல்லை, மனசுல வந்து அன்பு கிடையாது, ஒரு பயன் கருதி வந்து புகழ்தல். அது என்ன, அது அந்த மாதிரி பண்ணாலும் சரி, என்ன பிற்பாடு வந்தாச்சும் பெருமான் மேல வந்து அன்பு. நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து, அடியார் போல் நடிச்சாலே பண்ணாலும் அது மாதிரி உண்மையான அடியார் நிலைக்கு வந்து கொண்டு சேர்த்து விடும் என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார். செய்யாய் வந்து பெருமானுக்கு வந்து என்ன, சிவப்பு நிறமும் சொல்லப்படும், வெண்மை நிறமும் வந்து சொல்லப்படும். வெண்மை நிறம் வந்து சத்துவத்துக்கு வந்து அடையாளம், சிவப்பு நிறம் வந்து ராஜசத்துக்கு வந்து அடையாளம், கருப்பு நிறம் வந்து தாமசத்துக்கு வந்து அடையாளம். எனவே பெருமான் வந்து வெண்மை நிறமாகவும் செம்மை நிறமாகவும் பஞ்சவர்ணமாகவும் வந்து சொல்லப்படுகின்றான் என்று சொல்லிவிட்டு அடுத்து 8வது திருப்பாடல். ஊனை பெருக்கி உன்னை நினையாது ஒளிந்தேன் செடியேன் உணர்வில்லேன், காண கொன்றை கமல மலரும் கடினோருடையாய் கச்சூராய், மானை புறையும் மடமென் நோக்கி மடவாளஞ்ச மறைத்திட்ட, ஆனை தோளாய் ஞான கண்ணாய் ஆலக்கோயில் அம்மானி. காண கொன்றைன்னு காணம்னா காட்டில் உள்ள அந்த கொன்றை மலர், அது மலர்கின்றது. மலரும் போது கடினாருடையாய், அப்போது புதிய மனம் வந்து கமல்கின்றது. அப்பேற்பட்ட கொன்றை மாலை அடைந்த கச்சூர் பெருமானே, நீ எப்பட மானை புறையும் மடமன் நோக்கி, அம்பாள் இருக்கின்றால் அம்பாளுடைய பார்வை எப்படி இருக்கின்றதுன்னா அது மான் போல மருண்ட பார்வையாக இருக்கின்றது. மானேர் நோக்கி மணவாளா மண்ணே நின்சீர் மரப்பித்து ஊனே புகழ் என் தனை நோக்கி உழல பண்ணு வித்து விட்டாய். இது மானேர் நோக்கி பாடு. நம்முடைய ஞான சம்பந்தம் மானி நேர் விழி மாதராய் வலுதிக்கும் மானின் பார்வை வந்து அந்த உயர்ந்த பெண்களுக்கு வந்து சொல்வார்கள். மானை நிகழ்த்த அந்த மெல்லிய பார்வையை உடையவளாகிய அந்த உமை, அந்த உமையை வந்து எப்போது வந்து பயப்பட்டாங்கன்னா அந்த யானை வந்து வந்தது. அந்த யானை வந்தவொடனே பெருமான் என்ன செய்கின்றார், அந்த யானை தோலை உரித்து அதுபோது அவருடைய நிறம் வந்து அந்த மாதிரி ஒளிவிட்டது, பார்ப்பொழின் கண்களை வந்து கூடாக்கும்படி பெற்றது. அப்பேற்பட்ட அந்த அம்பாள் அஞ்சும்படி அந்த ஆணை தோலை உரித்து தன்மேல் போர்த்தி கொண்டாய். இதெல்லாம் தெரிஞ்சதுதான். இந்த ஆணைத்தோள்ங்கிறது மிகவும் விஷமுடையது, வெப்பமுடையது. அது போர்த்தி கொண்டாலே என்ன அவர் வந்து இறந்து விடுவார்கள். நான் பெருமான் அதை போர்த்தி கொண்டும். அப்போ இன்னொன்று வந்து அந்த ஆணைத்தோல் வந்து வெளிப்பக்கம் என்ன, வெளிப்பக்கம் வந்து கருமை, அது வந்து ஆணவமலத்தை வந்து குறிக்கும். உள்பக்கம் வந்து செம்மை வந்து பெருமானை வந்து குறிக்கும். பெருமான் வந்து அந்த ஆணவமலத்தை நீக்கி நமக்கு வந்து அந்த செம்மையாய சிவபத்தை கொடுப்பான். அது ஞான கண்ணாய். அப்போது என்ன செய்யல, அந்த அடியார்களுக்கு வந்து ஞானக்கண்ணாக விளங்குபவன். ஊனக்கண் ஞானம் உணராப்பதியை ஞானக்கண்ணில் சிந்தையை நாடி என்று சிவஞான போதம் வந்து சொல்லும். ஊனஞானம் என்பது இந்த பாசஞானம் பசுஞானம். பெருமானை பாசஞானத்தாலோ பசுஞானத்தாலோ அடைய முடியாது. அடைவதற்காக பெருமான் என்ன செய்றார், இந்த ஞானக்கண்ணை வந்து கொடுக்கின்றார். அப்பேற்பட்ட உன்னை நான் என்ன செஞ்சேன், ஊனை பெருக்கி உன்னை நினையாது ஒளிந்தேன். என் உடம்பையே நான் என்ன செஞ்சேன், பெருக்கிக்கிட்டே போனேன். ஆனா என்ன செஞ்சேன், இது உன்னை நினையாது ஒளிந்தேன். நான் மறந்துட்டேன்பா நினைவு. ஆனால் வந்து செடியேன் வந்து சிறியேன் தீவினைகள் எத்தனை செய்திடனும் என்று இவரே வந்து பாடியிருக்கின்றாரு. செடி சேர் உடலம் இது நீக்க மாட்டேன் எங்கள் சிவலோகா என்று நம்முடைய மாணிக்கவாசல். செடி என்பது கீழான தன்மையை வந்து குறிக்கும். அது கீழாத்தன் தன்மையை வந்து அடையாமல் உணர்வில்லேன், நான் ஊனை பறிக்கிறதுனால் என்ன செய்கிறேன், அந்த ஆன்ம உணர்வையும் சிவன உணர்வையும் நான் மறந்து விட்டேன், உணர்வு வந்து குறைந்து விட்டது. என்ன சொன்னோம், ஊரினை உருக்கி உள்ளொளி பெருக்க வேண்டும், அதற்கு நீ அருள் செய்ய வேண்டும் பெருமானே என்று சொல்லிவிட்டு 9வது பாடல். காதல் செய்து கழித்து பிதற்றி
கடிமா மலரிட்டு உனை ஏத்தி ஆதல் செய்யும் அடியார் இருக்க ஐயம் கொள்ளல் அழகிரே. ஓத கண்டேன் உன்னை மறவேன் உமையாள் கணவாய் எனையாழ்வாய் ஆதல் கலனி பலன கச்சூர் ஆலக்கோயில் அம்மானே. உமையாள் கணவன்லேருந்து அனுப்போம். உமையாள் கணவா, உமைமைக்கு கணவனே, நான் என்ன செஞ்சேன், உன்னுடைய பெருமைகள் வந்து அந்த பெரியோர்கள், சிவயோகிகள், சிவஞானிகள், அந்த அடியார்கள் வந்து சொல்ல நான் அறிந்து கொண்டேன். அறிந்து கொண்டு உன்னை மறவாதவன ஆகிவிட்டேன். உன்னை மறவாதனால் என்ன செய்தாய், என்னை உன்னை அடியோர்கள் ஒருவனாக என்னை ஆக்கிவிட்டாய், ஆக்கிவிட்டு என்னை ஆள்கின்றாய். நீ எங்கே இருக்கின்றார்? ஆதற்கலனி பழனக்கச்சூர், அந்த நல்ல விளைச்சலை உடைய அந்த வயல்களை உடைய அந்த கச்சூரில் என்ன எழுந்திருக்கின்ற ஆலக்குயில் இருக்கின்ற எம் பெருமானே, உன்பால் காதல் செய்து கழித்து பிறட்டி, உன்பால் வந்து காதலாகி அந்த பேரன்பு கொண்டு அதனால் வந்து கழித்து, உன்னுடைய உன் பேர் அன்பு வந்தாலே என்ன செய்து என் மனசுல வந்து இன்பம் வந்து விட்டது, ஆனந்தம் வந்து விடுகிறது, களிப்பு வந்து விடுகின்றது. அந்த களிப்பு வந்ததுன்னா என்ன சென்றாலும் என்னை வந்து நான் பித்திலனேனும் பிதற்றலேனும் பிறப்பறுப்பாயம் பெருமானே என்று நம்முடைய மாணிக்கவாசர் வந்து சொல்கின்றார்கள். அப்போனா ஆட்டோமேட்டிக்காக வாயிலிருந்து பெருமானுடைய நாமங்களை வந்து நாம் வந்து பிதற்றி கொண்டே இருப்போம் இல்லையா? எனவே அப்போது பெருமான் மேல் அன்பு வந்து விட்டது, பெருமான் நமக்கு அந்த ஆனந்தத்தை கொடுத்து விட்டார். அந்த ஆனந்த கழிப்பால் என்னை அறியாது என் வாயிலிருந்து சொல்கின்ற அந்த சொற்களை சொல்லி என்ன கடிமா மலரிட்டு உன்னை ஏத்து, வாயில மட்டும் சொன்னா போதுமா? கையில வந்து கொஞ்சம் மலராவது இருக்கணும். பெருமானுக்கு மலர்களை தூவி பூஜை செய்து அந்த உயர்வடைகின்ற அந்த அடியார்கள் இருக்கின்றார்கள். அந்த அடியார்கள் வந்து உனக்கு வேண்டும் பணிகளை செய்ய 1000 பேர் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கப்ப நீ என்ன பண்ண, ஏன் ஒருத்தனுக்காக நீ போய் பிச்சை ஏற்றி வந்தியப்பா, இதுக்கு வந்து நான் என்ன கைமாறு வந்து செய்ய முடியும் என்ற கருத்தை வந்து 9வது பாட்டில் வந்து சொல்கின்றார்கள். அடுத்த நிறைவு பதிகம். அன்னம் மண்ணும் வயல் சோல் கச்சூர் ஆலக்கோயில் அம்மானை உண்ண முன்னும் மனத்தாரூரன் ஆரூரன் பேர் முடிவைத்த மண்ணு புலவன் வயல் நாவலோர்கோன் செஞ்சொல் நாவன் வன் தொண்டன் பண்ணு தமிழ் நூல் மாலை வல்லார் அவர் என் தலைமேல் பயில்வாரே. பதிக பயனை வந்து இந்த இடத்துல வந்து சொல்லிட்டாரு. போது நம்முடைய பெருமான் வந்து நம்பியர் என்ன செய்கிறார், தனக்கு 4 அடைமொழிகள் வந்து வச்சுக்கிறார். ஒன்று வந்து மண்ணு புலவன், நிலைத்த புலவன், வயல் நாவலர்கோன், இந்த நாவலருக்கு வந்து நான் அரசன், செஞ்சொல் நாவன், செம்மையான சிவ நாமத்தை சொல்கின்ற அந்த நாவை வந்து சொல்லும்னா நமச்சிவாயவே, வன் தொண்டன், இந்த வன் தொண்டன்கிற பேரை வந்து நீ எனக்கு கொடுத்த மண்ணு புலவன், வயல் நாவலர்கோன், செஞ்சொல் நாவன், வன் தொண்டன் ஆகிய நான் பண்ணு தமிழ் நூல் மாலை வல்லார், இந்த திருக்கச்சூர் ஆலக்கோயில் உள்ள இந்த விடுந்திட்ட ஈஸ்வருக்காக நான் பண்ணிய இந்த தமிழ் நூல் மாலை, இந்த 10 மாலைகளை வல்லார் அவர்கள் யார் வந்து பொருள் உணர்ந்து ஓத வல்லார்களோ அவர் என் தலைமையில் வைத்து பயில்வாரே. நான் என்ன செய்யறேன், என் தலைமையில் வந்து அவர்களை வைத்து கொண்டு வணங்குவதற்கு வந்து உரியவர்கள். எப்பேற்பட்ட பெரிய பதிக பயன் பார்த்தீங்களா? அப்பேற்பட்ட பதிக பயனை வந்து இவர் வந்து சொல்லுகின்றார். அப்போது இந்த அன்னம் மண்ணும் வயல் சூழ் கச்சூர், இந்த அன்னங்கள் நிறைந்திருக்கின்றன அந்த வயல். அன்னத்துக்கு என்ன பெருமை அப்படின்னா, அன்னம் வந்து அதை நீரை நீக்கிவிட்டு பாலை மட்டுமே உண்ணுங்கிறார்கள், இந்த கற்களை நீக்கிவிட்டு முத்தையே உண்ணும் என்று கருத்துக்களை வந்து சொல்கின்றார்கள். இது என்ன அர்த்தம்னா, உலகத்தில் நம்ம தீயதை எதுவும் பார்த்தாலும் தீயதை வந்து பார்க்கக்கூடாது, தீயதை வந்து பேசக்கூடாது, தீயதை வந்து செய்யக்கூடாது, நல்லதையே பார்க்கணும், நல்லதையே நினைக்கணும், நல்லதையே செய்யணும். அதுக்காக அந்த அன்னத்தை வந்து சொன்னார்கள். அப்பேற்பட்ட அன்னங்கள் வந்து நிறைந்திருக்கின்ற அந்த கச்சூர்ல ஆலக்கோயில் அம்மனாகிய நீ வந்து அங்கே இருக்கின்றார். நான் என்ன உண்ண முன்னும் மனத்து ஆரூரன், நான் எப்பொழுதும் இந்த உள்ளத்தால் உன்னை நினைத்து கொண்டே இருக்கின்றேன், நெஞ்சம் உனக்கே இடமாக வைத்தேன், நினையாது ஒரு பொழுதும் மறந்தறியேன் என்று அப்பர் பெருமான் சொல்லுவாங்க. அவருக்கு அடியானாகிய நான் என்ன செய்தேன், உண்ண முன்னும் மனத்து ஆரூரன், ஆரூரனாகிய நான், எனக்கு யார் ஆரூரன் பேர் முடிவைத்த, இந்த தாத்தா பேர் வந்து ஆரூரர், அந்த பேரை வந்து எனக்கு வச்சாங்க. அப்பேற்பட்ட நான் வந்து முடிவைத்த, நான் என்ன உன்னுடைய திருவடியை வந்து எப்பயும் தலைமையிலே நான் வச்சுக்கிட்டு இருக்கேன்.
என்னுடைய திருவடியை தான் என்னுடைய தலைமையில வந்து நான் வச்சுட்டேன். ஏன்னா வந்து யோக மார்க்கத்தில் இருக்கின்றார் இல்லையா. எனவே தலை வைத்தினா முடி வைத்தினா அதற்கு முதன்மை கொடுத்த பிரதானம் கொடுத்த இந்த என்ஜான் உடம்புக்கு இந்த சிரசே பிரதானம் என்று சொல்வார்கள். எனவே அந்த யோகத்தில் என்ன செய்யல இந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கிய சகசிராடம் ரெண்டுமே வந்து இங்கதான் வந்து இருக்கின்றது. நம்ம பெருமானை வந்து என்ன அவர் யோக வழியில போனதுனால ஆதாரத்தை நிராதாரத்தை சென்று மீதானத்தை செல்க முந்திய பெற நிமலர்க்கு இடமா முந்திய பெற என்று சொல்வார்கள். எனவே இந்த ஆதார யோகம் வழியாக நீ என்ன செய்யணும், இங்க நிராதாரத்துக்கு வந்து போகணும். அப்புறம் மீதானம் என்று கூடிய அந்த உச்சிக்கு மேல் 12ஆம் குலம் அங்கேதான் வந்து நம்முடைய சுந்தரர் பெருமான் வந்து பெருமானை வந்து இங்கேயும் அங்கேயும் வைத்துதான் வந்து வணங்கி கொண்டிருக்கின்றார் யோக நிலையில். அதை பார்த்தா பெருமலை கிளம்புறோம் அந்த சுந்தரர் பெருமானை இங்கு வைத்து வழிபட்டு கொண்டிருக்கின்றார். எனவே அப்பேற்பட்ட நான் முடிமேல் வைத்தவன், அப்பேற்பட்ட எனக்கு நீ என்ன செஞ்ச ஆனா அது யோகம் வந்து பெருமானை வந்து அந்த உச்சியில சகசிராரத்திலும் துவாதசாந்தத்திலாகிய அந்த மீதானத்திலும் வந்து நான் வணங்கி கொண்டிருக்கின்றேன். அப்பேற்பட்ட நான் என்ன செய்கின்றேன்னா யார் வந்து இந்த பாடல்களை வந்து பயில்கின்றார்களோ அவர்களை வந்து என் தலைமையில் வைத்து நான் பயில்வேன் என்ற கருத்தை சொல்லி இந்த சிந்தனையோட நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வான்மிகள் வளாது வைக மலவிலம் சிறக்க மன்னன் பொன்முறை அரசுக குறைவிலாத நான்மறை அரங்கள் ஓங்க நட்டமும் வேல் மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்க உலகம் எல்லாம் ஆறின தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க விற்பை குறு செய்தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் என்று சீரடியால் பொற்பாதங்களை என் சிறமையில் குவித்து வணங்கி கொண்டு இந்த சிந்தனையை நிறைவேற்றுகின்றேன். திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், சிற்றபேசா, சிவசிதம்பரம், சிவசுப்பிரமணியம், சிவசுப்பிரமணியம், சிவசுப்பிரமணியம். அடியார் பெருமக்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து